अस्सलाम अबादुशाह अंबिया अस्सलाम हज़रत खैरुल वरा अस्सलाम ज़ीनत फर्श ज़मीन अस्सलाम जानिशे अर्श बरी अस्सलाम ताजदार रहनुमा अस्सलाम इफ्तिखार हल्लता सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा बिअन तुसल्ली अलैहि सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा बिअन तुसल्ली अलैहि सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा बिअन तुसल्ली अलैहि रहमतन लिल आलमीन जद्द अल हसन वल हुसैन हबीब रब्बल आलमीन नूरुल्लाही मुहम्मदुर रसूलुल्लाही सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम मज्जद व अज़म लिसानुल हक़्क़ुल करीमाल बिशारत से रहमत सल्लल्लाहु अलैहि वसल्लम अल मुमिन अफ़ज़ल मिनल काबा कन्मणि मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम लिसानुल हक़्क़ुल करीमाल நாயகம் பிஷாரத் நல்வாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல் முஃமின் அஃதலு மினல் காபா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் ஒரு மூமின் கஅபாவை விடவும் அஃதல் ஆவார் மாஷா அல்லாஹ் நமக்கு ஈமான தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ் காமிலான ஈமான் அல்லாஹ் கொடுக்கணும் மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியாவுல ஈமானுடைய தாக்கத் என்ன, ஈமானுடைய ஷான் என்ன, ஈமானுடைய பவர் என்ன என்பதை சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மாலூமாக்கி மஃஹூமாக்கி கொடுக்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத்துல் இலாஹியா அல்லாஹு அக்பர் கபீரா
ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலாலுடைய ஹதரத்துல் இலாஹியாவுல ஒரு மூமின் மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃபுக்கு ஹதரத்துல் இலாஹியாவுல எவ்வளவு அஃதலியத் இருக்குதோ அதை விடவும் மூமினுடைய அஃதலியத் மாஷா அல்லாஹ் ஆலாவாகுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலியத் ஃபஸீலத் அல்ல, ஃபதீலத் வேற, அஃதலியத் வேற. இங்க மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் தரக்கூடிய பிஷாரத்துல் வஃபுல் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அஃதல்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மூமின் அஃதல் மினல் காபா. அல் மூமின் எல்லாரும் அல்ல, இங்க அலிஃப் லாம் போடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மூமின் அஃதல் மினல் காபா. சும்மா எல்லாரும் என்ன பெரிய கோலம் போட்டா அவரால் என்ன ஈமான் தேவை ஆயிட மாட்டார். ஹக்கான மூமின்கள். காரணம் என்ன? ஈமான்ல கம்மியான ஷான் உண்டு, ஆழமான ஷான் உண்டு. ஈமான்ல ரொம்ப கம்மியான மகாமும் உண்டு. அப்படிப்பட்ட தன்மை நாயகம் குறிப்பிடல. ஈமான்ல காமிலானவர்கள், ஈமான்ல கமாலியத்தை உடையவர்கள். அதனாலதான் அல் மூமின்கிறாங்க சொல்றாங்க. அல் மூமின் அஃதலு மினல் காபா. எப்படி அல் உலமாவு வரசத்துல் அம்பியா. உலமான ஹதீஸ் நபியில வரல. அல் உலமா அல் இருக்குது, அலிஃப் லாம் இருக்குது. என்ன அல் மூமின் அஃதலு மினல் காபா. ஹதரத்துல் இலாஹியால காபத்துல்லா ஷரீஃபுடைய அஃதலியத்தை காட்டிலும் அஃதல் ஜியாதா யாருக்குன்னு அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமான் பிஷாரத் செய்றாங்க. ஈமான்ல காமிலான மூமின்கள் மாஷா அல்லாஹ். ஈமான்ல காமிலான மூமின்கள். அப்போ ஒரு ஆள் இல்ல, ரெண்டு ஆள் இல்ல, 90 லட்சம் காஃபிரீன்களை, 90 லட்சம் குஃபார்களை, முஷ்ரிகீன்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பரம்பரையில காதால கூட கேட்டதே கிடையாது கலிமத் தய்யிபா. அப்படிப்பட்ட 90 லட்சம் காஃபிரீன்களை மூமின்களாக, விசேஷமான மூமின்களாக, அஹலுல்லாக்களாக தன்னுடைய ஃபுயூலாத் ஷரீஃப் மூலமாக மாத்தினவங்க, தகய்யுராக்கினவங்க, சேஞ்ச் பண்ணவங்க சுல்தான் அவுலியா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खादी खादगान ख्वाजा मोइनुद्दीन अल हुसैन वल हसनी चिश्ती हुजूर गरीब नवाज रज़ियल्लाहु अन्हु व फज़लना बरकात मिन उदारत आमीन आमीन. 90 லட்சம் பேர் மாஷா அல்லாஹ் என்ன பரம்பரையிலே கலிமா தய்யிபாவை காதால கூட கேட்டதில்லை. இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது. இஸ்லாம்னா நம்ம ஊர்ல உள்ள காபிர்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியும். வயலக்கும் இத்தனை பேர் திம்மி காஃபிர் எல்லாம் சித்தத்தான காப்பிராக இருக்கட்டுமே. இத்தனை அதான கேட்கிறாங்க. 5 வக்த் அதான அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். புரியுதா? வீட்டில் இருந்தாலும் கேட்கிறான், ரோட்ல போனாலும் கேட்கிறான் மாஷா. ஏன்னா ஆனா ஹாஜா நாயகம் மாஷா அல்லாஹ் மூமின்களாக மாற்றின 90 லட்சம் பேர் அப்படி இல்லை. அந்த காலத்துல ஏது லவுட் ஸ்பீக்கர், ஏது அதான் பாங்கனா வெளியில வரும் கேட்கறதுக்கு. முஸ்லீம்களை இருக்கிற ஜமாத்து, முஸ்லீம் மஹல்லால இருக்கிற காஃபிர் கூட அதான காதால கேட்க முடியாது. அப்படி முஸ்லீம் ஜமாத்தெல்லாம் மஹல்லாலாம் இல்லை. காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி மாஷா அல்லாஹ் ஹிந்துஸ்தானுக்கு வரும்போது அப்படி உள்ள அமைப்பெல்லாம் இல்லை. அப்படி உள்ள ஒரு மாஹவுல்லாம் இல்லை.
அப்போ கலிமா தையிபாவை காதாலேயே கேட்டது கிடையாது, பரம்பரையில யாரும் அப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. அதுபோல உள்ள 90 லட்சம் குஃபார்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபாவுடைய ஈமானை கொண்டு மூமினீன்களாக மாஷா அல்லாஹ் மாத்தி, விசேஷமான மூமின்களா மாத்தி, அஹலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஹபூபின்களாக அவுலியாக்களாக மாத்தி மாஷா அல்லாஹ் அவுலியாக்களாக சேஞ்ச் பண்ணி தகவீராக்கி, சாதாரணமான அவுலியாக்களா அல்ல, மிகப்பெரிய சாஹிர் ஜெய்பால் பிருத்திவிராஜனுடைய அரண்மனையில பேலஸ்ல பரம்பரையா இருக்கிற சாஹிர் பிளாக் மேஜிக் ஃபேமிலியுடைய லீடர் யாரு? ஜெய்பால். அந்த ஜெய்பாலுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தையிபாவோட ஈமான காஜா மொய்னுதீன் சிஷ்தி என்ன உள்ளத்துல ஜெய்பாலுடைய கல்புல இல்கா செஞ்சு ஜெய்பால் அப்துல்லா யாபானி ஆக்கி விலாயத்துடைய ஆழத்துல ரிஜாலுல் கைபுடைய ஷான் தரஜாவே கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். காஜா கரீமுன் நவாஸ் மாஷா ரிஜாலுல் கைப் மாஷா அல்லாஹ். என்ன காஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய சுஹபத்துல ஒருத்தருக்கு ஈமான அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சு அவருக்கு இவ்வளவு பெரிய கமாலியத்து வருதுன்னா அப்ப ஹாஜானத்துக்கு கமாலியத்து எந்த அளவுக்கு ஆலா தர்ஜால இருக்கு மாஷா. புரியுதா நான் சொல்றது? காஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய சுஹபத்து ஷரீஃப்ல, ஹுசூர் கரீம் நவாஜுடைய ஃபைசான்ல, சர்க்கார சஞ்சரியுடைய நிகாஹ் கரம்ல மாஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆலா விலாயத்து ஷான் உண்டாகுதுன்னு சொல்லி சொன்னா சாஹிருக்கு, சாதாரண ஆளுக்கு இல்ல. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூருல் குதுஸுல் அஸீமான காஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய நதரத் ரஹ்மா அவர் மேல படுறதுக்கு முன்னாடி அவர் ஜெய்பால் சாஹிர் மந்திரவாதி சூரியகாரர். காஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய நதரத் ரஹ்மா அங்க பட்ட உடனே கலிமா தையிபாவுடைய நூற சர்க்கார் அவர் கல்புல பாஸ் பண்ணி என்ன செய்யறாங்க? அப்துல்லா யாபானி ஆக்கி ரிஜாலுல் கைப் ஆக்கிடுறாங்க மாஷா. ரிஜாலுல் கைப்னா என்னங்க அர்த்தம்? ஹிதரவியத்தான விலாயத். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இன்திகால் ஆகிற வரையிலையும் இந்த ரிஜாலுல் கைபான அவுலியாக்கள் ஹயாத்தா இருப்பாங்க. இந்த காலத்துல சில பேர் என்ன ரிஜாலுல் கைபுக்கு என்ன மானான்னு தெரியாம அவர் ரிஜால் கைபு, இவர் ரிஜால் கைபு, ரிஜால் கைபு கிளாஸ் எடுக்கிற மாஸ்டர் அப்படின்னா சும்மா டூப் விட்டு இருக்கிறாப்புல. அவனுக்கு ரிஜால் கைபுனா என்னன்னு தெரியாது. ரிஜால் கைபை குறித்து மாஷா அல்லாஹ் என்ன அவுலியாக்கள பல படித்தரங்கள் உண்டு. ரிஜால் கைபை குறித்து மாஷா அல்லாஹ் அவுலியாக்கள் என்ன சொல்லி தராங்க? அஹ்லுல்லாக்கள். ஃபுதுஹாத்துல் மக்கியால ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிஜால் கைபை பத்தி நிறைய பேசுவாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமால இருக்கிறோம். காபத்துல்லா ஷரீஃப்ல ஷேக் அவங்க. நமக்கெல்லாம் ஷேக் இருக்கிற மாதிரி காபாவுக்கு ஷேக் யாரு? முஹித்தீன் இப்னு அரபி குத்பல் பர்ஸக் பராஸக் ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா காபத்துல்லா ஷரீஃப்ல ஷேக்னு அவங்களே சொல்றாங்க. காபா என்ற பையத் ஆகிடுதுங்கறாங்க மாஷா அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் சபா சிஃபாத் கொடுத்திருக்கிற மாதிரி காபாவுக்கு அல்லாஹ் சபா சிஃபாத் கொடுத்திருக்கிறான். நமக்கு ஹயாத் இருக்கிற மாதிரி காபாவுக்கு ஹயாத் இருக்குது. நமக்கு இல்மு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மாதிரி காபாவுக்கு இல்மு கொடுத்திருக்கிறான். நமக்கு இராதத்து, குதிரத்து, சமூக, பசர், கலாம், கேள்வி, பார்வை, பேச்சு, நாட்டம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி காபத்துல்லா ஷரீஃப் அல்லாஹ் எல்லாம் கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? காபத்துல்லா ஷரீஃபை யாரெல்லாம் தவாப் செஞ்சாரோ, காபா ஷரீஃப் யாரெல்லாம் ஜியாரத் செய்தாரோ அவருக்கு எல்லாம் நாளைக்கு கியாமத்துல காபா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல ஷஃபாத் செய்யும் மாஷா அல்லாஹ். அப்ப சாதாரண கல்லா இருந்தா எப்படி செய்யுது? அதுக்கு ஹயாத் இருக்கணும்ல. தன்னை யாரு தவாப் செய்யறாங்கிற இல்மு அவருக்கு இருக்கணும்ல, அதுக்கு இருக்கணும்ல. புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ்.
காபத்துல்லா ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நாளைக்கு எப்படி கலாமுல்லா குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வோட ஷஃபாஅத் செய்யுமோ அது மாதிரி காபத்துல்லா ஷரீஃப் ஷஃபாஅத் செய்யும் மாஷாஅல்லாஹ். புரியுதா? ஹஜ்ருல் அஸ்வத் நாளைக்கு அல்லாஹ்ட்ட பேசும், தன்னை தக்பீர் செஞ்ச ஆளப்புற சாட்சி சொல்லும். அதனால தான் என்ன கூட்டமா இருந்தா கூட கிட்ட போக முடியாத பிரச்சனை தூரத்துல இருந்து இஷாரா செஞ்ச போதுமான. நமக்கு என்ன ரவுஃப் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியாகி கொடுக்குறாங்க மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி யாரு? காபத்துல்லா ஷரீஃபுடைய ஷேக்ங்கிறாங்க மாஷா. அவங்களே சொல்றாங்க. அவங்க சொல்லி தந்தா தாங்க நமக்கு தெரியும், இல்லாட்டி எப்படி தெரியும்? புரிஞ்சா? அது ஒரு சுன்னத்து நபவி. அவுலியாக்கள் அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல உள்ள குர்ப தரஜாவை அவங்க திருவாயால நமக்கு சொல்லி தரது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்து நபவி, சுன்னத்து ஷரீஃப், ரசூலுல்லாஹி சுன்னத். அது சிஹாசித்தான ஹதீஸ். நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராவுல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பர் ரசூலுல்லாஹி மிம்பர் ஷரீஃப்ல ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி எதுமா நின்றாங்க, ஜல்வா ஃப்ரோஸ் ஆனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூடி இருக்கிற சஹாபத்து கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவங்கள பார்த்து கேட்டாங்க, மன் நான? யாரை பார்த்து? சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் உமர், ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜமீ சஹாபத்து கிராம் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீம் என்ன கேக்குறாங்க? மன் நான? நான் யார்? எல்லாரும் மாஷா அல்லாஹ் சையதி அன்ட ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சத்தக்த. மன் நான? மறுபடியும் எல்லாருக்கும் ஹைபத் வேற, எல்லாருக்கும் ஹைபத் வேற. நாயகமே அந்த ரசூலுல்லாஹி, நாம் சத்தக்த. மன் அன? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது தரம் கேட்டுட்டீங்கன்னா அவர்களே திருவாயால லிசான் ஹக்கில் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, அன சய்யிதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், அன அக்ரமுல் அவ்வலீன வல் ஆகிரீன், அன சய்யிது உல்தி ஆதம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுஷ் ஷான் அவ்சாஃபுல் ஜமீலாவ அவ்சாஃபு தய்யிபாவ எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு கொடுக்குறாங்க. அது சஹாபாக்கள் ரிவாயத் செய்யும்போது என்ன, நம்மட ஈமான் பிரகாசமாகும், நம்மட கல்பு, நம்மட துன்யா உக்ரவி வாழ்க்கை என்ன ஆகுது? சஆதத் ஆகுது. நமக்கு கலிமா சொன்னதுக்கான ஃபத்ஹ் ஜாரி ஆகுது. அது மாதிரி மாஷா அல்லாஹ் அவுலியாக்கள் அவங்களோட தரஜாவை அவங்க சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும், இல்லாட்டி என்ன தெரியாது. அப்போ ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி சொல்றாங்க, நான் காபத்துல்லா ஷரீஃபுடைய ஷேக் அப்பா, காபா என்ற முரீதுங்கறாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? இப்ப ஏன் ஷேகுல் அக்பர் சொல்றேன்னா ரிஜாலுல் கைப பத்தி ஷேகுல் அக்பர் ஃபுதுஹாத்ல பேசுறாங்க. ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் என்ன காஃப் மலைக்கு போயிருந்தாங்க. காஃப் மலை ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு பயான் செய்யறாங்க. காஃப் மலை இந்த ஆழத்தை பூரா சுத்தி இருக்கு. நம்ம வீட்டுக்கு வால் இருக்கிற மாதிரி, இந்த காம்பவுண்ட் வால் மாதிரி மாஷா அல்லாஹ் காஃப் மலை எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மொத்த ஆழம் எல்லாம் கடல், மலை, காடு, வானம், பூமி எல்லாம் அந்த காஃப் மலைக்கு உள்ளதா இருக்குது. எல்லா பிளானட்ஸ், எல்லா கேலக்சி எல்லாம் காஃப் மலைக்கு உள்ளதா இருக்குது. எல்லாத்தையும் அடைச்சு காஃப் மலை இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த காஃப் மலைக்கு அவுலியாக்கள் தஸர்ருஃபாத் ஆவாங்க. அதை குறித்து தபகாத்துல் குப்ரால இமாம் ஷாரானி நிறைய பேசுறாங்க மாஷா அல்லாஹ். அந்த காஃப் மலைக்கு ஒரு நாள் ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஸர்ருஃபாத் ஆயிருக்கிறாங்க. ஷேகுல் அக்பர் போயிருந்தா அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு முரீது ஒரு ஷேக். ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபிக்கு முன்னாடியே அங்க அரபில் ஆயிட்டாங்க. போய் ஷேக முரீது தூக்கிக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன தோல்ல வச்சுக்கிட்டு அங்க போய் இறங்கிட்டாப்புல மாஷா அல்லாஹ். அப்போ ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த முரீதை பார்த்து கேட்கிறாப்புல, ஷேக் அவங்க எங்க இருக்கிறாங்க? ஷேக் அவங்க எங்க அவங்க இருக்கிறாங்க? அவங்களோட ஊர் எது?
முறிய சொல்றாப்புல ஷேக் அவங்க ரிஜால் கைப். ஏன்னு சொன்னா இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லா சொல்ற ஷேக், அவங்க அந்த ஷேக் ஆலமு ஷஹாதாலையும் கண்டது கிடையாது, ஆலமுல் விலாயாலையும் கண்டது கிடையாது. ஷேகுல் அக்பர் மொஹிதீன் இப்னு அரபி சாதாரண ஆள் இல்ல, ஃபஹ்ருத்தீன் ராசி இமாமுடைய ஷேக். ராசி இமாம் சக்கராத்துல இருக்கும்போது ராசி இமாம கலிமா சொல்ல விடாம ஷைத்தான் போய் ரொம்ப தக்லீஃப் ஆக்கினான். அப்ப இப்னு அரபி ரலியல்லாஹு மதீனா முனவரால இருக்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குர்சியாக்கு ஜியாரத் ஷரீஃப் வந்திருக்கிறாங்க. மதீனா முனவரால இருந்த ஷேகுல் அக்பர் மொஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, திடீர்னு அவங்களோட எல்லா முரீதையும் கஷ்ஃப் செய்யறாங்க. மிஸ்ர்ல ஈஜிப்ட்ல இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ஹால் இப்படி இருக்குது, சக்கராத்துல இருக்கிறாங்க, ரூஹ் ஷரீஃப் ஹுரூஜா போகுது ஷைத்தான் அவங்கள கலிமா சொல்ல விடாம அல்லாஹ் அளவுல முத்தவஜ்ஜிஹா விடாம தக்லீஃப் ஆக்குறான். உடனே ஷேகுல் அக்பர் சொன்னாங்க, அவங்க குடிச்சிட்டு தண்ணி பக்கத்துல கிளாஸ்ல தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி கையில ஊற்றி குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லி மதீனா ஷரீஃப்ல தெளிச்ச தண்ணி மிஸ்ர்ல ஃபக்ருத்தீன் ராஸி இமாமுடைய வாயில வந்து தண்ணி விழுந்துச்சு. அல்லாஹு அஹத்னு ரூஹ் ஷரீஃப் போயிடுச்சு. புரியுதா? இந்த முஹிதீன் இப்னு அரபி கேட்கிறாங்க, காஃபு மலைக்கு வந்திருக்கிற அந்த ரெண்டு பேர்ல முரீதுட்ட ஷேக, இந்த ஷேக நான் ஆலமு ஷஹாதானே கண்டதில்லை, ஆலமுல் விலாயாலையும் பார்த்ததில்லை, இவங்க எங்க, ஏன்னா காஃபு மலைக்கு வர்றது சாதாரணதில்லை. புரிஞ்சா? அதாவது விலாயத்தை சுகுரா உள்ளாலும் போக முடியாது, காஃபு மலைக்கு போனா விலாயத்தை குபரா இருக்கணும் அவருக்கு. புரிஞ்சா? அப்ப காஃபு மலையில அது எங்க மீட் பண்றாங்கன்னா, இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்ச அந்த க்ஷணத்துல ஒரு பெரிய ஹையத்தை படிச்சான், ஒரு பெரிய பாம்பை. அந்த பாம்பு ஒரு காருக்குள்ள இருக்குது. யாரு சொல்றா? ஷேகுல் அக்பர் மொஹிதீன் இப்னு அரபி ஃபுதுஹாத்துல் மக்கி கிதாபு மாஷா அல்லாஹ். இது விஷயங்களை காணணும்னு ஆசைப்பட்டாடு ஃபுதுஹாத்து மக்கியை பார்த்தா எல்லா தாரிஃபு கிடைக்கும். அப்ப மாஷா அல்லாஹ் அந்த பெரிய ஹையத்து, பெரிய ஒரு பாம்பு ஒன்று இருக்குது, அந்த பாம்பு பக்கத்துல தான் அந்த எல்லா விஷயங்களும் நடக்குது. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்போ ஷேகுல் அக்பர் மாஷா அல்லாஹ் அந்த முரீதுல கேட்கிறாங்க, நான் இந்த உங்க ஷேக் வழி எங்கேயுமே கண்டதில்லையே. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த முரீத் சொன்னாப்புல, என் ஷேக் மாஷா அல்லாஹ் ரிஜாலுல் கைப், ரிஜால் கைப் விலாயத்துல ரிஜாலுல் கைப் மாஷா அல்லாஹ். காபத்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி ஷேகே நான் கண்டதில்லைங்கிறாங்க. அப்ப ரிஜாலுல் கைப்ங்கிறது அப்படி உள்ள ஒரு ஷான், சாதாரண ஷான் இல்லை. புரிஞ்சா? ரிஜால் கைபான அவுலியாக்கள் ஜனங்களுக்கு மத்தியில உட்கார்ந்து கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாப்ல. புரியுதா? ரிஜால் கைபான அவுலியாக்கள் என்ன, ஜனங்களுக்கு மத்தியில உட்கார்ந்துகிட்டு ஆலமு ஷஹாதாவோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாட்டாப்ல. ரிஜால் கைபுடைய ஷான் வேற. அப்ப ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் ஜெயபால்ங்கிற அந்த மெஸ்மரிச மேன, பிளாக் மேஜிக் மேன மூமினாக்கி விலாயத்து கொடுத்து ரிஜால் கைபுடைய ஜமாத்துல சேர்க்கிறாங்க. ஹாஜா நாயகம் கஸ்பியத்தான விலாயத்து இல்ல, வஹபியத்தான விலாயத்து. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. ஹாஜா நாயகத்துடைய சுஹபத் ஷரீஃப்க்கு முன்னாடி அவர் யாரு? பெரிய சாஹிர், சூரியக்காரர். சூரியக்காரருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க ஹுசூர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி மாஷா அல்லாஹ். ரிஜால் கைபுடைய ஜமாத்துல சேர்க்கிறாங்க. ரிஜால் கைப் எது வரைக்கும் ஹயாத்தா இருப்பாப்புல? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இன்திகால் ஆகிற வரையிலே ஹயாத்தா இருப்பாப்புல. மாஷா அல்லாஹ். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்ப மௌத்தாவாப்புலன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமான்னு சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இன்திகால் ஆகும்போது இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, தஜ்ஜால் வந்துருவான், தாபத்துல் அர்து வெளியாகிடும், எல்லாம் முடிஞ்சிடும். தஜ்ஜால் என்ன செய்வான்னா ஒரு ஷோ ஒன்று பண்ணி காட்டுவான் ஜனங்கள் எல்லாம் பார்த்து, மக்களே நீங்க எல்லாம் என்ன ரப்பா ஏத்துக்குங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தரேன்னு சொல்லி. ஜனங்கள்லாம் முடியாதும்பாங்க. இந்த பாருங்க, இவர் அபுல் அப்பாஸ் ஹிதர், இவரை இப்ப நான் கத்தல் பண்ணி 2 துண்டா போட்டு நான் நடக்கிறேன் அவருக்கு நடுவுலன்னு சொல்லி என்ன செய்வான்? தஜ்ஜால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தல் பண்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணுவான். ஜனங்களோட கண்ணுக்கு தெரியும் அஸ்லா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தல் பண்ண மாட்டான்.
அப்படி ஒரு சம்பவத்தை நடத்தாட்டி ஜனங்களை ஏமாத்துவான். அதுல ஈமான் இல்லாத பல பேர் ஏமாந்து போயிடுவோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். புரியுதா? நம்மையும் நம்முடைய அகலையும் அல்லாஹ் காப்பாற்றணும். மாஷா அவன் தௌஃபீக் கொண்டு மாஷா. நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எல்லாம் நமக்கு கைரும் பரக்கத்து நஜாஹம் ஃபலாஹம் இருக்குது மாஷா. அம்மா தௌஃபீக் இல்லா பில்லா. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த மாதிரி சம்பவம் நடத்தும் போது ஒரிஜினல் ரியல் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க மாஷா. வந்து என்ன மூமின்களுக்கு பிஷாரத் கொடுத்துட்டு அவன் பொய்யான ஷோ பண்றான். அது இல்லைன்னா புரிஞ்சா? அவன் யாரோ ஒரு சைத்தான அந்த மாதிரி வேஷம் போட்டு வச்சிருக்கிறான். நான் இல்லை அதுன்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மாஷா சொல்லுவாங்க. கடைசியில் அந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்திகால் ஆவாங்க மாஷா அல்லாஹ். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஸலாத்துல் ஜனாஸா செய்வாங்க மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹிதரவி விலாயத்து உள்ளவங்க தான் ரிஜால் கைப். ரிஜால் கைபான் அவுலியாக்கள் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயத்துடைய இரண்டாவது புள்ள ஹாஜா ஹுசாமுதீன் சாம்பூர் சர்க்கார். அவங்க இல்ல, அவங்களோட அவங்களோட சின்னப்பா. சாம்பூர்ல இருக்கிறது ஹாஜா நாயத்துல பேரப்புள்ள நம்ம சில்சிலால வர்றது. புரிஞ்சா? ஹாஜா நாயத்தோட இரண்டாவது புள்ள ஹாஜா ஹுசாமுதீன் அவங்க ரிஜால் கைப். அது மாதிரி ஹௌசுல்லாத்துடைய பிள்ளையில செய்த மஹமூதுத்தீன் ஜாஃபரி அல் ஹசனி அல் ஹுசைனி ஜிலானி ரிஜால் கைப் மாஷா அல்லாஹ். அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ஹௌசுல்லாத்துடைய 17வது தலைமுறை பேரப்புள்ள ஆந்திரால கஸ்மூர்ங்கிற ஊர்ல இருக்கிறாப்புல சையத் கரீமுல்லா ஷா காதிரி அல் மாரூஃப் காலை ஷாஃபி மஸ்தான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ரிஜால் கைப் மாஷா அல்லாஹ். இப்படி என்ன ரிஜாலுல் கைபான அவுலியா கிராம் மஷாயிഖுல்லாஹ் ஒரு ஜமாத் இருக்கு மாஷா. அப்போ ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தினாகும் கடுத்த சாஹிர ஒரு செகண்ட்ல மாஷால மூமினா தகய்யுர் ஆக்கி மாஷால அல்பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜாலுல் கைபுடைய ஜமாத்துல அவரை சேர்க்கறாங்க. ஹாஜா நாயர் ரிஜாலுல் கைபுடைய விலாயத்தை கொடுத்து மாஷா. அப்ப சுல்தான் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் உடைய விலாயத்துல உகுமாவுடைய அதீம ஷான் எங்க இருக்கு மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? ஹாஜா நாயத்துடைய விலாயத்துல் உதுமாவுடைய அதீம ஷான் எங்க இருக்கு மாஷா. அப்போ இப்படி மாஷா அல்லாஹ் இது எக்ஸாம்பிள் ஒன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஏராளம் ஏராளம் இன்சுலையும் ஜின்னுலையும் மனிதர்கள மட்டுமல்ல ஜின்களை துஷ்டத்தனமான பயங்கரமான பல மனிதர்களுடைய ரத்தத்தை உயிரை குடிச்சுக்கிட்டு இருந்த எத்தனையோ அடங்கா பிடாரிகளான ஜின்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் தர்பியத்தாக்கி ஜின்களையும் சாலிஹான ஜின்கள் ஆக்கினாங்க. சஹாபத்து ஜின்கள் உண்டு மாஷா அல்லாஹ். என்ன இப்லீஸ்ல பேரனே ஜின்னு சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு மர்வி இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ். இமாம் குர்துபி அவங்களோட தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் என்ன இத நகல் செய்றாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன சஹாபாக்கள் சில பேர் நாயகம் கூட இருக்கிறாங்க. மதீனா முனவராவுல ஊருக்கு மதீனா ஷரீஃப் அடுத்த ஒரு கரியா ஒரு வில்லேஜ் ஒரு கிராமம். அதுல ஒரு தோட்ட பகுதியில சல்லல்லாஹு வந்து அமர்ந்திருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாயகம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது வரையிலும் நாங்க கண்டதே இல்லை அப்படி ஒரு நபர் கையில தடி ஊட்டிக்கிட்டு அசா ஊட்டிக்கிட்டு ஸ்டிக் வச்சுக்கிட்டு ஒரு வயசான ஷேகுல் கபீர் நாயகத்தை பார்க்கறதுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சய்யிதி யா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாயகம் அவர்கள் அந்த ஆளை பார்த்து கேட்டாங்க, சலாத்துக்கு ஜவாபு சொல்லிட்டு வலைக்கும் சலாம் சொல்லிட்டு, ஜின்னுல நீ எந்த குடும்பம் நல்லா கவனிக்கணும். அவருக்கு வயசானால் ஒரு ஓல்டு மேன் வர்றாரு, கிழவன் வர்றாரு. எஜமா என்ன கேக்குறாங்க? சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்னுல எந்த ஃபேமிலி நீ? அல்லாஹ். அப்ப ஜின்னுல உள்ள எல்லா ஃபேமிலியும் கண்மணி நாயகத்துக்கு பரிச்சயமானது மாஷா அல்லாஹ். எனக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஜின்னுல எந்த குடும்பம் நீ? உடனே அது மாஷா அல்லாஹ் அது குடும்பத்தை எல்லாம் சொல்லிட்டு அது பரம்பரை சொல்லு. நாயகமே
ஹாம் பின் ஹீம் பின் லாகேஷ் பின் இப்லீஸ். இப்லீஸ் மகன் லாகேஷ். அந்த லாகேஷ் தான் அந்த கைர கோமல் லோகேஷ்னு பேர் வைக்கணும். சில பேர் கைர கோமல் என்ன லோகேஷ்ங்கிற பேர் என்ன குர்துபி இமாமுடைய தஃப்சீர் குர்துபில வருது தமிழ் பயான் சார். மசாலா என்ன இப்லீஸ் மகன் லாகேஷ், லாகேஷ் மா ஹாம், ஹாமோட மா இவர் ஹீம். ஹாம் பின் ஹீம் பின் லோகேஷ் பின் லாகேஷ், லாகேஷ் பின் இப்லீஸ். நாங்க திருப்பி கேட்கிறாங்க என்ன யார் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட? உடனே அது சொல்லு நாயகமே நான் தங்களோட ஜித்தர் கரீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட நாயகமே. நீண்ட பயானாத்து ரொம்ப தவிய கசசு. அப்ப நாயகம் மாஷா அல்லாஹ் அதை பார்த்து கேட்கிறாங்க உனக்கு எத்தனை வயசு? அப்ப அது சொல்லுது எஜமானே ஹாபிலும் காபிலும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஹாபில காபில் கொலை செய்யும் போது நான் வாலிப பருவத்தில் இருந்தேன். நான் யங் பாய், ரொம்ப கொஞ்சம் வயசு தான். இது இந்த பூமியில முதல் பையத்து யாரு? ஹாபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள. காபில ஹாபில கத்தல் செஞ்சு ஷஹீதாகும் போது சம்பவம் சண்டை அண்ணன் தம்பி என்ன பிரதர் சண்டை போடும் போது நான் வாலிப வயசுல. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்தை வந்து என்ன இப்படி எத்தனையோ ஜனங்கள் மாஷா அல்லாஹ் இஸ்லாம கபூல் செய்த சம்பவங்கள் நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல காண கிடைக்கும். ஏன்னா நைனுவால இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்பின நைனுவா அந்த ஊர்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஒரே சமயத்துல 20,000 ஜனங்கள் வந்து இஸ்லாம கபூல் செஞ்சு மாஷா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிமாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வட்டம் போட்டு இப்னு அப்பாஸ் இது உள்ளக்கே இருக்கணும், நான் உங்களை எப்போ அழைக்கிறேனோ அப்போதான் வெளியாகி வரணும், அது வரைக்கும் உள்ளே இருங்க, வெளியே வந்துடாதீங்க அப்படி சொல்லிட்டு மாஷா நாயகம் போனாங்க. போனா வானத்துக்கு பூமிக்கு பெரிய சிம்மாசனம், பெரிய ஒரு குர்சி போட்டது, ரொம்ப அழகான குர்சி. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ஜொலிச்சுட்டு உட்கார்றாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா சஃபு சஃபா ஜின்கள் இருந்து ஸல்லல்லாஹுடைய தெய்வீக திவ்ய கரத்தையும் கதமேன ஷரீஃபையும் எது முகத்தஸையும் தக்பீல் செஞ்ச மாஷா அல்லாஹ் இஸ்லாம கபூல் செஞ்ச விஷயத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்படி ஏராளமான சம்பவம் இருக்குது. அப்ப ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகம் மாஷா அல்லாஹ் இன்ச மட்டுமல்ல ஹாதி இன்சஜான். மொய்னுதீன் சிஷ்தி யாரு? ஹாதியே இன்சஜான், மனிதர்களையும் ஜின்களையும் மாஷா அல்லாஹ் லட்சோப லட்ச பேரை கோடான கோடி பேரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தய்யிபாவுடைய நூரை கொண்டு மூமின்களாக்கி சாதாரண ஈமான்தாரியா இல்ல அஹலுல்லாக்கள அவுலியாக்கள ஆக்குனாங்க. எல்லாரையும் மாஷா எல்லாரையும் அவுலியாக்கள ஆக்குனாங்க மாஷா. ஈஸ்ட் ஏசியாவுல பார்த்தா அநேக அவுலியாக்கள் எந்த தரீக்கால இருந்தாலும் சரிதான், காதிரியா இருந்தாலும் சரிதான், நக்ஷபந்தியா இருந்தாலும் சரிதான், ஷாதிலியோ ரிஃபாயியோ சத்தாரியோ எந்த சிறுசலாக இருந்தாலும் அவருக்கு விலாயத்து கிடைக்குதுன்னா அது ஹாஜா மொய்னுதீனுடைய ஃபைது பரக்கத்துல இருந்து தான் கிடைக்குது மாஷா. அதனாலதான் நம்ம புகாரி கபீராவுடைய மிகப்பெரிய குத்துபுல் கபீர் கௌஸ் ஷஹீர் சையத் ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான்கஸ்த் யாரு? வலப்பட்டன சையதுனா அஹ்மத் ஜலாலுத்தீன் புகாரி, மோரல் புகாரி, கண்ணூர் மோரல் புகாரி அப்பான எல்லாருக்கும் ஜெத்துல் கரீம், நம்ம எல்லாருக்கும் ஜெத்து கரீம் சையத் ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான்கஸ்த் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் அலி தலீம்ல மதீனா முனவராலேனா கண்மணி நாயகத்துக்கு சலாம் தஹியத் ஆக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாப் ஷரீஃப் செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் சையத் ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹான்கஸ்த் ஹாஜா மொய்னுதீன் டிஷனாயத்திலே ரௌதா ஷரீஃபை ஜியாரத் செஞ்சு ஹாஜா நாயகத்திலே இஜாசத் என்னன்னு கேட்டாங்க. ஹாஜா நாயகம் அப்ப மாஷா அல்லாஹ் இஜாசத் கொடுத்தாங்க. சையத் ஜலாலுத்தீன் நம்மளோட புள்ள அப்ப ஹாஜா நாயகத்துடைய खलीफा ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கியுடைய खलीफा ஹாஜா ஃபரீதுத்தீனுடைய खलीफा ஹாஜா நிசாமுத்தீனுடைய खलीफा ஹாஜா நசீருத்தீன் சர்க்கார் தில்லியில் அப்ப மாஷா அல்லாஹ்
மௌஜூதா இருக்கிறாங்க. சர்க்கார் இன்திகால் ஆகல, விசால் முபாரக் ஆகல, அவங்களோட ஜமானாது. ஹாஜா நசீருதீன்ட்ட போய் நீங்க பையாத்தி எடுத்து சிஸ்தியால தாখিল ஆகும்னு சொல்லி சையத் ஜலாலுதீன் மக்தூம் ஜஹான் ரஸ்துக்கு மாஷாஅல்லாஹ் சுல்தான் லௌலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தினாக இஜாசத் கொடுத்தாங்க. அது வந்து நமக்கு சில்சிலா வருது, சிஸ்தியா நிசாமியா புகாரியா எழுதுல புரிஞ்சா. அப்படி ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி நாயகத்துடைய விலாயத்து மாஷாஅல்லாஹ் ஈஸ்ட் ஏசியாவில் யாருக்கு விலாயத்து கிடைக்கிறதா இருந்தாலும் அது ஹாஜா மொய்னுதீனுடைய ஃபைது பரக்கத்துல தான் கிடைக்கணும் மாஷாஅல்லாஹ். ஹாஜா சர்க்காருடைய ஹசானாவில இருந்தா ஹாஜா சர்க்கார் தௌலத்தை கொடுப்பாங்க மாஷா. நமக்கு சர்க்கார் தௌஃபீக் செய்யணும் வேலை கிடைச்சா. அப்பேற்பட்ட சுல்தான் தௌலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி. இங்கதான் விஷயம் நமக்கு புரிஞ்சா. இப்போதான் நமக்கு அசல் மேட்டருக்கு வரும். இன்னைக்கு என்ன விஷயம், ஷவ்வால் மாசம் பெற இன்னைக்கு என்ன 5 பின்னேரம் 6வது ராத்திரி ஹரமேன் கணக்குப்படி, அஜ்மீர் கணக்குப்படி போற 5 இன்னைக்கு ஷவ்வால் போற 5 மாஷா அல்லாஹ் சுல்தான் லௌலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி நாயகத்துடைய ஷேக் நாயகம், ஹாஜா நாயகத்துடைய முர்ஷித் முரப்பி, ஹாஜா நாயகத்துடைய முர்ஷித் முரப்பி खाजा गौसुल अकबर सैयद उस्मान हारूनी नैशापुरी जन्नतुल मुअल्लल मक्की रज़ियल्लाहु तआला अन्हु व अफ़ाद अलैना अल बरकात मिनहु दहरत आमीन. நாயகத்துடைய உருஸ் ஷரீஃப் உடைய தினமாகும். खाजा நாயகத்துடைய ஷேக் நாயகத்துடைய உருஸ் முபாரக் என்னது புரிஞ்சா. खाजा நாயகத்துடைய ஷேக் நாயகத்துடைய உருஸ் முபாரக் மாஷாஅல்லாஹ். என்ன எந்த ஊர்ல உள்ளவங்க, அவங்க பிறந்தது தாரு சுன்னான்னு பேர். நைஷாப்பூருக்கு என்ன லக்கபுனா தாரு சுன்னா. ஏன்னு சொன்னா நைஷாப்பூர்ல மாஷாஅல்லாஹ் எல்லா வீட்லயும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் முஹத்திஸின்களா இருப்பாங்க மாஷாஅல்லாஹ். இமாம் முஸ்லிம் பிறந்த ஊர், ஜாமி சஹீஹ் முஸ்லிம் உடைய இமாம் முஸ்லிம் உடைய சொந்த ஊர் எது? நைஷாப்பூர் தான் மாஷாஅல்லாஹ். புரியுதா? தாரு சுன்னான்னு பேர் இந்த ஊருக்கு பேர். இப்ப நம்ம ஊர்கள்ல என்ன உலமாக்கள் ஹாஃபிதுகள், எங்க ஊர்ல என்ன மாஷாஅல்லாஹ் நிறைய ஹாஃபிது இருப்பாங்க, நிறைய ஆலிம்கள் இருப்பாங்க மாஷாஅல்லாஹ். அந்த மாதிரி நிறைய முஹத்திஸீன்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் மாஷாஅல்லாஹ். எந்த அளவுக்கு பேசிக்கிட்டோம் காலையில, கரீமா மர்வசியா மர்வசி கபீலாவை சார்ந்த அந்த கரீமா மாஷாஅல்லாஹ் என்ன நைஷாப்பூர்காரங்க தான். இமாம் புகாரி மாஷாஅல்லாஹ் என்ன அவர்கள் 10 லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்ணாங்க. 10 லட்சம் ஹதீஸ். ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு கிடைச்சா இமாம் புகாரியுடைய உருஸ் முபாரக் மாசம் இது. ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு தான் இமாம் புகாரியுடைய உருஸ் சரி. நோம்பு பெருநாள் அன்னைக்கு தான் இமாம் புகாரி விசால் முபாரக் மாஷா. அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி ஆமீன் வ நஃபானா பி பரகாத்தி ஆமீன் யா மஸ்ஊல் ஆமீன் ஆமீன் யா மஸ்ஊல் ஆமீன். இப்போ மாஷாஅல்லாஹ் என்ன இமாம் புகாரியுடைய உருஸ் ஷரீஃபுடைய மாசம். இமாம் புகாரி 10 லட்சம் ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் என்ன அவங்க கலெக்ஷன் பண்ணாங்க. ஒரு ஹதீஸ் கிடைச்சா உடனே என்ன செய்வாங்கன்னா குளிப்பாங்க, 2 ரக்காத் மாஷாஅல்லாஹ் தஹீத் செய்வாங்க. அப்போ 10 லட்சம் தரம் ஹதீஸுக்காக மட்டும் குளிச்சவங்க இமாம் புகாரி மாஷாஅல்லாஹ். இமாம் புகாரி மாஷாஅல்லாஹ் 10 லட்சம் தரம் ஹதீஸுக்காக மட்டும் குளிச்சவங்க மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன 10 லட்சம் 2 ரக்காத்துனா 20 லட்சம் ரக்காத்து நவாஃபில் ஹதீஸுக்கு தஹியத் மட்டும் அல்லாஹ் சுக்ர் மட்டும் ஸலாத்து சுக்ர் 20 லட்சம் ரக்காத்து விளங்குதா? நம்ம ஹயாத்துல ஃபர்தான தொழுகை அவளுக்கு தொழுதுக்க மாட்டோம். எங்க நவாஃபில் தருவோம். புரிஞ்சா?
அப்ப அந்த இமாம் புகாரியுடைய புகாரி ஷரீஃபை இமாம் காமில் ஆகிட்டாங்க. எங்க வச்சு ஆக்குனாங்க? 10 வருஷம் அந்த 10 லட்சம் ஹதீஸையும் தஃபக்குர் செஞ்சு ததப்பூர் செஞ்சு அதுல இருந்து சஹீஹான ஹதீஸ் எல்லாம் எடுத்து அங்க கொண்டு போய் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்களோட உஸ்தாதிட்ட கொடுத்தாங்க. ஹம்பலி இமாமுடைய ஸ்டூடெண்ட் இமாம் புகாரி. இமாம் புகாரிக்கு ஷேக் யாரு? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ் என்ன ஹம்பல் இமாமுக்கு கொடுத்த உடனே 10 லட்சம் ஹதீஸ 10 வருஷம் இவங்க தஃபக்குர் பண்ணி தான் அதுல இருந்து சஹீஹான ஹதீஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுல அவங்க எடுத்திருக்கிற ஹதீஸ்ல 4000 சுற்று எடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து 4 ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணாங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். மாஷா அல்லாஹ். யார? இமாம் புகாரி 10 வருஷம் சுஹூது பண்ணதுல இருந்து 4 ஹதீஸ் அதுல தள்ளுனாங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். கடைசியில புகாரி ஷரீஃபின் நுஸ்காவை கொண்டு வந்து தர்தீபாக்கி காமிலாக்குனது எங்கே செஞ்சேன்னு இமாம் புகாரி சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்துவல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அஸீம்ல மதீனா முனவராவுல ரௌலத்து ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலத்துல் கரீம் வச்சுட்டா மாஷா அல்லாஹ் தக்மீலாக்குனாங்க, காமிலாக்குனாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? எல்லாரும் காமில் ஆகுறது ரௌலத்துல் கரீம்ல தான். மாஷா அல்லாஹ். எல்லாரும் காமில் ஆகுறது எங்க? வேமா சொல்லுங்க. ரௌலத்துல் கரீம்ல தான். மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலத்துல் கரீம்ல தான். எல்லாரும் நம்ம அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ஆமீன் ஆமீன். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு அத்ஹர் அலி நூரான உம்ம சய்யிதத்துல் ஆலமீன் சய்யிதா மௌலாத்தினா खदीजा नाही अलैहिस्सलातु वस्ஸலாம் நானே பரக்கத்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். மாஷா அல்லாஹ். தமானியத் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் காமில் ஆவறது எங்க? மாஷா அல்லாஹ் ரௌலத்துல் கரீம்ல தான். மாஷா. அப்ப இமாம் புகாரி ஷரீஃபை காமில் ஆக்குனது எங்க? ரௌலத்துல் கரீம். அதுக்கு முன்னாடி இமாம் புகாரி காமில் ஆக்கிட்டாங்க. நுஸ்கா வந்துருச்சு புகாரி ஷரீஃப். அதை எல்லாரும் புகாரி இமாமுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தலாமீது எல்லாம் என்ன அதை பார்த்து காப்பி அதை பார்த்து எழுதுறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துடும். ஹர்ஃபு மிஸ்டேக் ஆகிடும், லஃபுல் மிஸ்டேக் ஆகிடும், மத்தன்ல என்ன மிஸ்டேக் வந்துடும். இப்படி பல நுஸ்கா எழுதி எடுத்து கடைசியில் எது சரியா கரெக்டா வந்துச்சு? கரீமா மர்வசியாங்கிற இமாம் புகாரியுடைய ஒரு பெண் ஸ்டூடெண்ட், பெண் தில்மீதா, பெரிய முஹத்திஸ். அவங்க எந்த ஊருக்காரங்க? நைஷாப்பூர்காரங்க. खाजा नायकर शेख नायमान खाजा उस्मान हारूनी नायकத்துடைய ஊருக்காரங்க. அதுதான் நைஷாப்பூருக்கு என்ன பேர் சொன்ன? தாருஸ் சுன்னா. அந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் என்ன எங்க பார்த்தாலும் எல்லா முஹத்திஸ்கள் இல்லாத வீடு இருக்கு. முஹத்திஸ்கள் இல்லாத வீடு இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் முஹத்திஸ்களா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல அப்பா உம்மா மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லாரும் ஹதீஸா இருப்பாங்க. எல்லாம் இல்முல் ஹதீஸுடைய பெரிய ஓஷன் அது. மாஷா. இது நைஷாப்பூர். அந்த ஊர்ல தான் பிறக்கிறாங்க ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு. ஹாஜா நாயகத்துடைய ஷேக் நாயகம் பிறந்த ஊர். சர்க்காருடைய விலாதத்து ஷரி எங்க நடக்குது? நைஷாப்பூர் தாருஸ் சுன்னால தான் நடக்குது. மாஷா. விலகுசா உஸ்மான் ஹாரூன் நாயகம் பிறந்த இடமே இல்முல பெரிய சமுத்திரமான இடம். அது இல்முல் ஹதீஸ். இதுல இல்முல் ஹதீஸ்ல சாதாரண இல்முல் இல்முல் ஹதீஸ். விளங்குச்சா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமா நாயகன் விஷார செஞ்ச அஹாதிஸ் நபவியா ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் வந்த அக்வாலாத் ஷரீஃப் திருவாக்குகள் இருக்குதுல்ல, அதோடைய பெரிய அலமத் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எக்ஸாம்பிள் மசலன் புரிஞ்சுக்கணும். குர்ஆனை விளங்குறதுக்கு ஹதீஸ் தேவை. குர்ஆனை மாலூமாக்குறதுக்கு ஹதீஸ் தேவை.
ஹதீஸை விளங்குறதுக்கு குர்ஆன் தேவையில்லை. புரியுதா? புரியல. குர்ஆனை உதாரணமா அகிமிஸ் ஸலாத், குர்ஆன் ஷரீஃப்ல ஸலாத்துடைய சூரத்து தர்தீபா சொல்லப்பட்டிருக்குதா? கியாம், இப்படி கியாம், இப்படி தக்பீர் கட்டுங்க, இப்படி தக்பீர் தஹ்ரீமால நில்லுங்க, இப்படி கியாம் நில்லுங்க, இப்படி ருக்கு செய்யுங்க, இப்படி சஜிதா செய்யுங்க, இதெல்லாம் குர்ஆன்ல தர்தீபாத்தா இருக்குதா? இல்ல. அப்ப அகிமிஸ் ஸலாத், சலாத் இருக்கு சொல்லி ஆர்டர் இருக்குது. எப்படி செய்யறது? وقال نبينا حبيبنا شفيعنا صلى الله عليه وسلم صلوا. எப்படி சலாத் செய்யுங்க? கமா ரஅய்துமுனி உஸல்லி. இப்ப குர்ஆனை விளங்குறதுக்கு ஹதீஸ் தேவைப்படுது. நாம குர்ஆனை அமல் செய்யறதுக்கு ஹதீஸ் தேவைப்படுது. புரிஞ்சா? குர்ஆனை அமல் செய்யறதுக்கு ஹதீஸ் தேவைப்படுது. ஆனா ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு குர்ஆன் அவசியம் இல்லை. புரிஞ்சா? இப்ப புரியுதா? இல்முல் ஹதீஸ் உடைய கமாலியத் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஹதீஸ் உடைய இல்முடைய ஷான் என்னன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். குர்ஆனை விளங்குறதுக்கு ஹதீஸ் அவசியம். ஹதீஸை விளங்குறதுக்கு குர்ஆன் வஜிப் அல்ல, அவசியம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஏற்பாடு மஷீத் இலாஹி. ஏன்னா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக் கலிமால வந்த கலிமத்து ஷரீஃப் ஹதீஸ் நபவியா, அதை மஃஹூம் ஆகிறது குர்ஆன் அவசியம் இல்லை. புரிஞ்சா? எத்தனையோ விஷயங்கள் குர்ஆன் அமல் செய்யறதுக்கு ஹதீஸ் வேணும். குர்ஆன் அமல் செய்யறதுக்கு ஹதீஸ் வேணும். ஆனா ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு குர்ஆன் தேவையில்லை. இல்முல் ஹதீஸ் உடைய கமாலியத், இல்முடைய அவமத்து என்னன்னு முதல்ல நம்ம புரியணும். மாஷா அல்லாஹ், இல்மு சாதாரணமானது அல்ல. அது இல்மு நூர். இல்மு மாஷா அல்லாஹ் நூர். மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நாயகத்துடைய ஹித்மத் ஷரீஃப்ல ஹாஜரா இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தட்டி தொடையில ஆபாஹிர், அவங்க சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்தா எந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே ஹைபத்தோட முழு கவனத்தோட இருப்பாங்கன்னா, உட்கார்ந்துக்கிற சஹாபாக்கள் தலையில ஒரு பச்சி வந்து உட்கார்ந்தா கூட என்ன பச்சி உட்கார்ந்துருக்கு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆடாம அசையாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹரகாத் ஷரீஃபையும் மசாலா கிரகிச்சு சொல்லுவாங்க. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் வேலையே ஹதீஸ் அறிவிக்கிறது தான். புரிஞ்சா? அஸ்ஹாபு சுஃபால உள்ள சஹாபி நாயகத்து பக்கத்தில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தட்டி மாஷா யா பாஹிர், அவங்களை உஷார்படுத்தி, உஷாரா இருக்கிறால இன்னும் ரொம்ப உஷார்படுத்தி, கேர்ஃபுல்லா இருக்கிற நபரை இன்னும் நல்லா கேர்ஃபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷார்படுத்தி கேட்கிறாங்க. யா பாஹிர், ஒரு இல்முதாரி அல்லாஹ் ஒரு இல்ம தௌஃபீக் செஞ்சா, அந்த ஆலிம் மௌத்தாயிட்டா அவரை கபருக்கு எவ்வளோ ரஹ்மத்துடைய மலக்கள் அவரை ஜியாரத் செய்ய வருவாங்கன்னு தெரியுமா உமக்கு? நான் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய லிசான் ஹக்கல் கரீமால் ஜவாப் சொல்லி தராங்க. யா பாஹிர், பைத்துல்லாவான காபத்துல்லாஹ் ஷரீஃப் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரஹ்மத்துடைய மலக்குகள் வர்றாங்களோ அதுபோல என்ன 3 மடங்கு அதிகமான மலக்குகள் வருவாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு காமிலான ஆலிமுடைய கபருக்கு மாஷா கபர் ஷரீஃபுக்கு என்ன அவங்கள ஜியாரத்து செய்யறதுக்கு மாஷா அல்லாஹ் இல்முடைய ஷான் என்ன, இல்முடைய மகாம் என்ன மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? காபத்துல்லாஹ் ஷரீஃப் எவ்வளவு மலக்குகள் வர்றாங்களோ அதை விட ஜாஸ்தியா 3 மடங்கு ஜாஸ்தியா வருவாங்க. நான் இந்த ஆலிமுடைய கபருக்கு மாஷா
ஆலிமுடைய கபருக்கு அவங்களை ஜியாரத் செய்யறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்மு சாதாரணமானது அல்ல, அதோடைய வேல்யூவேஷன் நமக்கு தெரியணும். மாஷா அது கொடுக்கப்பட்ட ஆட்களை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபக்கத் ஊத்திய கைரன் கதீரா. இல்மு ஹக் கொடுக்கப்பட்ட, இல்முல் ஹக் கொடுக்கப்பட்ட, அது நசீபான, அது ஜாரியான, ஹாசிலான, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முகர்ரபான இபாதுகளை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் இடத்துல அதிகமான நன்மையை, அதிகமான பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அல்லாஹ் மஜ்ஜல் நசீபனா ஃபி தாரைன். ஆமீன். ஃபக்கத் ஊதிய கைரன் கதீரா. ஃபக்கத் ஊதிய கைரன் கதீரா. மாஷா அல்லாஹ். என்னங்க நைஷாபூர்னா தாருஸ் சுன்னா. எல்லா முஹத்திஸின்கள் உஸ்மான் ஹாரூன் நாயகம், ஹாஜா நாயகத்துடைய, ஷேக் நாயகத்துடைய இல்முடைய பவர் என்ன, இல்முடைய குவத் என்னன்னு என்ன நாம மனசிலாக்குறதுக்காக என்ன இத்தனை விஷயத்தை முன் சொல்றேன். சாதாரணவங்க அல்ல, 90 லட்சம் காஃபிர்களை அவுலியாவாக்கின ஹாஜா மொய்னுத்தீனுடைய முர்ஷிது உஸ்மான் ஹாரூனி நாயகத்துடைய ஷரஃப், ஆலா ஷரஃபுக்கு இது ஒரே ஒரு தலீல் போதும். அவங்க யாரு? ஹாஜா நாயகத்துடைய ஷேக். மாஷா யாருடைய ஷேக்? ஹாஜா மொய்னுத்தீன் நாயிப ரசூலுல்லாஹ்வுடைய ஷேக். மாஷா புரிஞ்சா? கௌதல் மஷாயிഖீன் ஹாஜா மொய்னுத்தீன், ஹாஜா மொய்னுத்தீன் கௌதல் மஷாயிഖீன், கௌதல் மஷாயிഖீனுடைய ஷேக். மாஷா அல்லாஹ் ஹாஜா உஸ்மான் ஹாரூன். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட இல்முடைய கமானியத் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் தாரு சுன்னால பிறந்தோம். அவங்களுக்கு உஸ்மான் ஹாரூன் நாயகத்துடைய நார்மல் டாக்கிங்கே மாஷா அல்லாஹ் இல்முல் ஹதீஸா தான். அவங்க சாதாரணமான பேச்சே மாஷா அல்லாஹ் ஹதீஸுடைய தஃபக்குரா தத்புராத்தா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆலா ஷான்ல உள்ள, அதீமு ஷான்ல உள்ள கௌசுல் அக்பர் சையத் ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைஹி பரக்காத் மின்ஹு தஹரல் தஆமீன். நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய நாளாவும் இந்த ஷவ்வால் மாசம் போற 5 மாசம். ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தினா என்ன பையத் கேட்டு கௌசுல் ஆலத்திட்ட போறாங்க. ஹாஜா நாயகத்துடைய உம்மா, ஹாஜா நாயகத்தை பெத்த உம்மா இருக்கிறாங்களே, அவங்க பெரிய வர பேணுதல்ல ஒரு முஸ்தஹப கூட வாஜிப கூட பேணுவாங்க. ஹாஜா நாயகத்துடைய உம்மா, அவங்க பேரு சையதா மாஹனூர் அல் ஹசனி. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாதுல வந்து ஹசனி சையதா. அவங்களோட பேணுதலுக்காகவே அவங்கள கௌசுல் ஆலத்திலிருந்து அந்த காலத்துல உள்ள சாதாத்த அனுபவித்த கராவ எல்லாருமே உம்முல் வரஹன் கூப்பிடுவாங்க. மாஷா உம்மு வரா, வரவுடைய தாய். சின்ன முஸ்தஹ்சினான விஷயத்தை கூட என்ன வாஜிப் மாதிரி அவங்க இத்திபா செய்வாங்க. அந்த அளவுக்கு வரவுல உள்ளோம். மாஷா அல்லாஹ். என்ன இந்த உம்மு வரா சையதா உம்மு வரா மஹனூர் அல் ஹசனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனா பரக்காத் மின்ஹா தஹரல் தமாம். ஹாஜா இந்த பெத்த உம்மா தமான மாஷா அல்லாஹ். என்ன கௌசுல் ஆலத்திட்ட பையத்துக்கு அனுப்புறாங்க. கௌசுல் ஆலத்திட்ட முரீதாக சொல்லி தாய் எல்லா இடமே கொடுத்துட்டாங்க. கௌசுல் ஆலத்திட்ட பையத்துக்கு போகும்போது ஹாஜா நாயகம் ஹாஃபில் ஆயிட்டாங்க. வாஹிரி ஷரியத்துல் இல்மு எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. எது பாக்கி இல்லை. உம்மாட்டையும் வாப்பாட்டையும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல புகாரால இருந்த பெரிய இமாமுல் முஹத்திஸ்னான இமாம் ஷர்ஃபுத்தீன் புகாரி அவங்கள்ட்டையும் இமாம் ஹுசாமுத்தீன் புகாரிட்டையும் மாஷா அல்லாஹ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி உம்மா மாஷா அல்லாஹ். என்ன ஹதரத்துல் இலாஹியாவுடைய, ஹதரத்துல் முஸ்தஃபியத்துடைய அலமத்து ஷரீஃபை மனசிலாக்கணும். அப்ப என்ன செய்வாங்க? அவங்க தன் பிள்ளைக்கு
எது நிரந்தரமான தாயிமான சந்தோஷம் எதுவோ அதுல அவங்க உருஜாயி போறதுக்கான வழியில இன்னும் அவங்க ரகுபு தரதையும் செய்வாங்க. மாஷா நாம என்ன செய்வோம்? அது நேர் மாத்தமா செய்யும். அது நமக்கு ஹிதாயத்து கொடுக்கணும். மாஷா படிச்சு முடிச்சுட்டா பாப்பாக்காரர் என்ன செய்வார்? மகன்கிட்ட எப்போ மகன் அக்கௌண்ட்ல ஃபில் பண்றதுக்கான வழியில என்ன இருக்குது அதை பார்ப்பார். அவங்க மாஷா அல்லாஹ் பிள்ளைக்கு அல்லாஹ் கிடைக்கணும், ரசூல் கிடைக்கணும் அதை பார்ப்பாங்க. மாஷா விளங்குதா? அப்ப சையதா உம்மு வரா மஹனூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹாஜா நாயத்தை எங்க அனுப்புறாங்க? ஹவுசுல் ஆரத்துக்கு அனுப்புறாங்க. மாஷா அல்லாஹ் தன் சலாத்தை சொல்லி மகனே பகதாதுக்கு போய் சையத் அப்துல் காதர் ஜிலானி ஹவுசுல் ஆரத்துக்கு சலாத்தை தஹியத் ஆகிட்டு அவங்கள்ட்ட நீங்க ஹிதமத் எடுத்து பையத் ஆகும்னு சொல்லி ஹாஜா மொயினுddin சிஷ்தி நாயகம் ஹவுசுல் ஆரத்துக்கு தான் பையத்தை நாடி வர்றாங்க. மாஷா ஹவுசுல் ஆரத்துக்கு தர்பார் ஷரீஃப் என்ன அதீம் ஷான் தர்பார். ஃபஜருக்கு பிறகு தஃப்சீர் நடக்கும், தஃப்சீர் கிளாஸ். லுஹர் டு அசர் ஹதீஸ், அசருக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க எல்லாரையும். மகரிப் டு இஷா மாஷால்லா ஃபிக்ஹ், பாதல் இஷா கபுல நோம் தூங்க போற வரைக்கும் மாஷால்லா என்ன தஸவுஃபுடைய கிளாஸ் நடக்கும். மாஷால்லா இப்படி பெரும் பெரும் முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் ஹவுசுல் ஆலத்துக்கு முன்னாடி கால் மடக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. மாஷா ஒரு கிளாஸ் ஹவுசுல் ஆலம் வந்து அட்டெண்ட் பண்ணா கம்மியா பார்த்தா கூட ஒரு 3000 பேர் இருப்பாங்க. மாஷா அது கம்மியா இருக்க மாட்டாங்க. மாஷா அல்லமா இப்னு ஜௌசி போய் என்ன 100 நாள் இருந்தாப்ல. அல்லமா இப்னு ஜௌசி போய் 100 நாள் ஹவுசுல் ஆலத்துல தர்பியத் ஆனாப்ல. இப்னு ஜௌசி ரிவாயத் செய்றாப்ல, நான் தங்கன காலத்துல 3000 பேர் கம்மியா நான் முன்னாடி பார்த்ததே இல்லை. மாஷா 100 நாள் எப்போ வந்து எஜமா உட்கார்ந்தாலும் சேர்ந்துனா ஹவுசுல் ஆலம் முஹிதீன் சையத் அப்துல் காதர் ஜீலானி நாயகம் எப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாலும் கம்மியா 3000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. மாஷா அவ்வளவு பேருக்கு சாப்பாடு எல்லாம் நடக்கும். மாஷா எஜமா ஹவுசுல் ஆலத்துல வந்து ஆளுங்க காணிச்சு கொடுப்பாங்க. தஹியத் எதுவுமே கையில வாங்க மாட்டாங்க. அந்த முசல்லா கீழே ஆளுக்க வச்சுட்டு போயிடுவாங்க. உடனே ஹாதிமை கூப்பிட்டேன்னா அதை கொண்டு போய் பகதாதுல உள்ள எல்லா கடையிலையும் கொடுத்து வச்சு சொல்லுவாங்க. எல்லா கடையிலையும் ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃபுடைய காசு நிற்கும். ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃப் யாருக்கு பேலன்ஸா இருக்காது. எல்லா கடையும் பகதாதே ஹவுசுல் ஆலத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். விளங்குச்சா? ஒரு கடையில பொருளை வாங்க முன்னாடியே அக்கௌண்ட் என்ன நிறைஞ்சிருக்கும். அவர் தான் ஹவுசுல் ஆலத்துக்கு கடனா இருப்பார், கொடுத்து கழிக்கணும். அது முடியாது, காசு கொடுத்துட்டே இருப்பாங்க ஜமா. அப்ப அங்க ஹவுசுல் ஆலத்தை ஹாஜா ஹவுசுல் இப்பேற்பட்ட ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃப்க்கு ஹாஜா நாயகத்தின் தாயார் உம்மா என்ன செய்யறாங்க? ஹவுசுல் ஆலத்தை மாஷால்லா அனுப்புறாங்க. ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃப்க்கு ஹாஜா நாயகத்தை அனுப்புறாங்க. ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃப்க்கு ஹாஜா நாயகத்தின் உம்மா மாஷால்லா ஹாஜா நாயகத்தை அனுப்புறாங்க. ஹாஜா மொயினுddin சிஷ்தி ஹவுசுல் ஆலத்துடைய கதமைன் ஷரீஃப் என தக்பீர் செஞ்சு தாயுடைய சலாத்து தஹியத் ஆகிட்டு மாஷால்லா பையத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. ஹவுசுல் ஆலம் 40 நாள் ஹாஜா நாயத்தை தங்க வச்சு ஹாஜா நாயத்தை கொடுக்க வேண்டிய எல்லா தௌலத்தையும் கொடுத்துட்டு ஹவுசுல் ஆலம் லிசானுல் கரீமால ஹாஜா நாயத்துக்கு ஒரு இஜாசத் கொடுக்குறாங்க. மகனே, தங்களுடைய ஷேக் நைஷாப்பூர்ல இருக்கிறாங்க. தங்களுடைய முர்ஷிது நைஷாப்பூர்ல இருக்கிறாங்க. புரிஞ்சா? அவங்க பேரு ஹசரத் உஸ்மான் ஹாரூனி. ஹசரத் சையது சாதாத் சையது உஸ்மான் ஹாரூனி பெரிய ஹவுஸ். மாஷா அல்லாஹ். யாரு சொல்றா? ஹவுசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் உஸ்மான் ஹாரூனி பெரிய ஹவுஸ்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ். உஸ்மான் ஹாரூனி நாயத்துடைய அலீமு ஷான் விலாயத்துக்கு இதெல்லாம் தலாலத்து. மாஷா அல்லாஹ். 3 விஷயம். அவங்க பிறந்த மாஹூல் தாரு சுன்னா, இல்முல் ஹதீஸ்ல நிறைஞ்சு வெளியிற ஊர். முதல் விஷயம், முதல் தலீல். ரெண்டாவது என்ன? ஹவுசுல் ஆலம் உஸ்மான் ஹாரூனிய ஹாஜா நாயத்துக்கு பெரிய ஹவுஸ்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ்.
சொல்றது யாரு? கௌசுல் ஆலம். மாதிகு ரசூல் சதகத்துல்லாஹ் பானாய் சொல்றாங்க, யா கௌசுல் ஆலம் குல்ல தஹரி வல் ஹீனிங்கறாங்க. விலாயத்துல மாஷா அல்லாஹ் என்ன கௌசுல் ஆலம் சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது. எந்த குத்துபும் வர முடியாது, எந்த கௌஸும் வர முடியாது. அது சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஹசன் ஹுசைன் ஜீலானி நாயகம் மட்டும்தான் கௌசுல் ஆலம். கௌசுல் அக்பரா வைக்கலாம், கௌசத் தஹரா இருக்கலாம், கௌசத் ஜமானா இருக்கலாம், கௌசுல் மஷாயிகா இருக்கலாம். ஆனா கௌசுல் ஆலமா யாரும் ஆக முடியாது. கௌசுல் ஆலம் யாரு? சையது அப்துல் காதிர் ஜீலானி மட்டும்தான் கௌசுல் ஆலம். மாஷா அல்லாஹ், சையது அப்துல் காதிர் ஜீலானி மட்டும்தான் கௌசுல் ஆலம். மாஷா அல்லாஹ், விளங்குதா? ஏன்னா இந்த காலத்துல மாஷா அல்லாஹ் அவுலியாக்களுடைய மகாம தெரியாம சில பேரோட மஹப்பத்துல கௌசுல் ஆலம் அப்படி வாய்க்கு வந்து எதையாவது சொல்ல வேண்டியது. அது ஏயும் தெரியாது, பியும் தெரியாது. புரிஞ்சா? ஆனா என்ன கௌசுல் ஆலமா? கௌசுல் ஆலம் வேற யாராவது சொல்றது புரிஞ்சா? நான் சொல்றது மனசிலாவது எல்லாருக்கும் மசாலா என்ன? அப்போ கௌசுல் ஆலம் யாரு? சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி மட்டும்தான் கௌசுல் ஆலமா இருக்க முடியும். விளங்குச்சா? கௌசுல் ஆலம்ங்கிற ஷானுக்கு வேற யாரும் வர முடியாது. கௌசுல் மஷாயிகா இருக்கலாம், கௌசுல் மஷாயிகா இருக்கலாம், கௌசத் ஜமானா இருக்கலாம், கௌசத் தஹரா இருக்கலாம், கௌசுல் அக்பரா இருக்கலாம். கௌசுல் ஆலம்ங்கிற ஷானுக்கு வர முடியாது. கௌசுல் ஆலம் யாரு? சையது முஹியுத்தீன் شيخنا الشيخ عبد القادر الحسني والحسيني جعفر الجيلاني صاحب البغدادي رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه ظهرة عامل آيه மட்டும்தான் கௌசுல் ஆலம். மாஷா அல்லாஹ், கௌசுல் ஆலத்துடைய அந்த கௌசுல் ஆலம்னு சொல்லக்கூடிய விலாயத்தை ஜீனத்துல் ஆலமீன் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மாஷா அல்லாஹ் ஜாஃபர் சாதிக் நாயகம் கௌசுல் ஆலத்துடைய உம்மாவுடைய தலைமுறையில பரம்பரையில என்ன முன்னாடி வரக்கூடிய கௌசுல் ஆலத்துடைய ஜத்துல் கரீம். கௌசுல் ஆலம் பிறக்கிறாங்க துனியால ஹிஜ்ரா 470. அதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம். அவங்க மாஷா அல்லாஹ் ஆலமுல் கைபுல மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்துக்கு உள்ள அலீமு ஷான அவங்க பார்த்தேன்னு சொல்லி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ரிவாயத் செய்றாங்க. கௌசுல் ஆலத்துடைய ஷான விளங்குதா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது எப்படி இருக்குது? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் மேராஜ் ஷரீஃப் முடிச்சிட்டு திரும்பி வந்த உடனே சொன்னாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே உங்க மனைவிக்கு சொர்க்கத்துல உங்க மனைவிய சொர்க்கத்துல உள்ள மாளிகையில நான் பார்த்தேன். அது உள்ள போலான்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க ரோஷம் ஆயிடுவீங்களோங்கிறதா நான் போகாம இருந்துட்டேன். நல்லா கவனிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசால் ஹக்கால பிஷார செய்றாங்க, உமரே உங்க மனைவிய எங்க பார்த்தனா? சொர்க்கத்துல பார்த்த மாளிகையில இருந்தாப்புல உங்க பொஞ்சாதி உங்க வைஃப். நான் உள்ள போலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க ஹயா ஆகுறீங்களோன்னு சொல்லி நான் போகாம இருந்துட்டேன். உமர் இல்ல நாயகமே தாங்கள் உள்ள போயிருந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை எதுமானே. அப்போ உமர் இல்ல பொஞ்சாதி எங்க இருக்கிறாப்புல? மக்காவில் இருக்கிறாப்புல, அவங்க வீட்டுல அவங்க கூட இருக்கிறாப்புல. விளங்குதா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இதை போல இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் என்ன நாயகம் உமர் ரலியல்லாஹு பொஞ்சாதிய ஜன்னத்துல பார்த்த மாதிரி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கௌசுல் ஆலத்துடைய அலீமு ஷான் விலாயத்தை ஆலமுல் கைபுல பார்க்கறாங்க. அப்ப கௌசுல் ஆலத்துடைய வாப்பா உம்மா, உம்மாட வாப்பா, வாப்பாட வாப்பா அவங்க கூட துனியால பிறக்கல. ஏன்னா இது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தைய அல்ல, 100 கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. புரிஞ்சா? ஏறத்தாழ மாஷா அல்லாஹ் ஒரு
380-60 வருஷத்துக்கு முன்னாடி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் சமான அப்ப பார்க்கறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் விளங்குச்சா. அப்ப விலாயத்துடைய ஆழத்துல உள்ள அக்பார்கள் அது பெரிய ஒரு விஷயம். மாஷால் அது என்ன, யாரு பேசணும், வலிதான் பேசணும். சாதாரண ஆள் பேச முடியாது, சாதாரண ஆளு பேச முடியாது. விளங்குச்சா. அப்துல் ரஸாக் என்ன இன்ஜினியர்? சிவில் இன்ஜினியர். இப்போ சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான விஷயத்தை அவர் யார் டிஸ்கஸ் பண்ணணும்? ஒரு சிவில் இன்ஜினியரோ அப்படி இல்லாட்டி என்ன, கட்டடம் கட்டுறதுக்குள்ள அந்த லேபர்ஸோ அவர்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு சயின்டிஸ்ட போய் டிஸ்கஸ் பண்ணா ஏதாவது புரியுமா? அப்துல் ரஸாக் நல்ல இங்கிலீஷ் பேசுவார் தான். ஆமா, பேசினா என்னையா, ஃபன்னு வேற இல்ல, இது ஃபன்னு வேற இல்ல, அந்த ஃபன் அல்லவே. அதனால என்ன, விநாயகத்துடைய ஃபன்னை யாரு பேசணும்? வலியா இருந்துகிட்டு பேசணும். வலி போல ஆக்ஷன் பண்றாலும் பேசுறது இல்ல, வலியா இருந்துகிட்டு பேசணும். மாஷா யாரு பேசணும்? வலியா இருந்துகிட்டு பேசணும். மாஷா. அப்ப ஹௌசுல் ஆலங்கிற ஷான் ஹௌசுல் ஆலத்துக்கு மட்டும்தான், யாரும் கிடையாது. யாருக்கும் யாரும் வர முடியாது. அதனாலதான் சுல்தானுல் உலமால் அரபு வல் அஜம், சுல்தானுல் உலமால் அரபு வல் அஜம் மாதிஹுர் ரசூல் ஷேகுனா சதகத்துல் அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மாஷா அல்லாஹ். என்ன யா குதுபா சரி தொடங்கும் போதே யா கௌசுல் ஆலம் குல்ல தஹ்ரி வல் தீன், எல்லா காலத்துக்கும் ஒரே கௌசுல் ஆலம் தான். குத்துபுகள் மாறி மாறி வருவாங்க, குத்துபுல் ஆலம் மாறி மாறி வருவாங்க, முத்தபிருல் ஆலம் மாறும், எல்லாம் மாறும். கௌசுல் ஆலம் மாறாது. கௌசுல் ஆலம் سيد محي الدين الشيخ عبد القادر الحسني والحسيني جعفر الجيلاني ابن السيد أبو صالح الحسني والحسيني رضي الله تعالى عنهما. سيدنا أبو صالح سيدة أم الخير أمة الجبار فاطمة رضي الله تعالى عنهما ولي ابن الكريم أنا سيد محي الدين الشيخ عبد القادر الحسني والحسيني جعفر الجيلاني رضي الله تعالى عنه. நாயகம் மட்டும்தான் கௌசுல் ஆலம். மாஷா. வேற யாராவது கௌசுல் ஆலம் சொன்னா அது பச்சை பொய்ய. புரிஞ்சா? நாம அதிலே முடிச்சோம்னா அவருக்கு விலாயத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவருக்கு விலாயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்க. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தானே போதும். பானையில் சோறு என்ன, வாயில் ஆவிடுச்சான்னு பார்க்கறதுக்கு எல்லா சோத்தையும் அள்ளியா பிசிக்கு பிசிக்கு பார்க்க முடியும்? என்ன செய்வோம்? ஒரு ஸ்பூன்ல 4 சோறு எடுத்து பார்க்குவோம், வெந்துருச்சு, எனக்கு சோறு இல்லை. பானை சோறு அவ்வளோ அப்படி போட்டு தட்டையில செய்வோம். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன காலம் என்ன ஒரே கௌசுல் ஆலம். சொல்லப்போனா கௌசுல் ஆலமுடைய கௌசுல் ஆலம் ஷானுடைய அதோடைய மகாமாத்து ரிஃபாத்து வேற. மாஷா. புரிஞ்சா? சையத் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துக்கு அது ஒரு லிபாஸ் ஷரீஃப். அப்துல் காதிர் ஜீலானிக்கு கௌசுல் ஆலம் ஒரு லிபாஸ். மாஷா. இந்த அப்துல் காதிர் ஜீலானிங்கிற ஹைக்கலுக்கு முன்னாடி கௌசுல் ஆலங்கிற அந்த ஹைக்கல் மட்டும் என்ன, அது எத்தனையோ கோடான கோடி கோடி காலமா இருந்துகிட்டே இருந்துச்சு. மாஷா. புரியுதா நான் சொல்றது? சாதாரணமா புரியாது, அல்ல இடத்துல. கௌசுல் ஆலம் யார்? மாஷா அல்லாஹ். சுலைமான் நபி உம்மத்தில் இருந்த வலியான ஆசிஃப் இப்னு பர்ஹையாவுக்கும் கௌசுல் ஆலம் தான் மாஷா அல்லாஹ் விலாயத்து கொடுத்தது. யாருக்கு? ஆசிஃப் இப்னு பர்ஹையா ரலியல்லாஹு அன்ஹு. சுலைமான் நபி காலத்தில் உள்ள வலி, பல்கிசுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்த வலி, எமாமா நாட்டில இருந்து. புரிஞ்சா? அந்த ஆசிஃப் இப்னு பர்ஹையாவுக்கு விலாயத்து கொடுத்தது யாரு? கௌசுல் ஆலம். புரிஞ்சா? அப்ப பிறக்கலையே. சையத் அப்துல் காதிர் ஜீலானி பிறக்கலப்பா.
அந்த ஹைக்கல் வரல, ஹவுசுல்லா அந்த ஹைக்கல் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அந்த ஹைக்கல் மாரிஃபா உனக்கு புரியும் போது என்ன புரியும்? நாம இந்த உடலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா, இந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி நாம இந்த உடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன செய்யறோம்? போட்டு உழண்டுகிட்டு வரோம். புரிஞ்சா? இதனுடைய யாத்திபாராத்துகளை மஃபூம் ஆக்கும் போது என்ன அதெல்லாம் புரியுமா சார்? அப்போ சுலைமான் நபி காலத்தில் இருந்த ஆசிப் பின் பர்ஹியாவுக்கும் சரி, ஹபீபு நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள் உள்ள வழி, வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன ரஜுல் சொல்றது யாரு? ஹபீபு நஜ்ஜார். இந்த ஹபீபு நஜ்ஜாருக்கு விலாயத் கொடுத்தது யாரு? கௌசுல் ஆலம். புரிஞ்சா? அந்த கௌசுல் ஆலம் சொல்றாங்க ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்திட்ட, என்ன மொயினுத்தீன் நீங்க என்ன நைஷாப்பூருக்கு போங்க, அங்க பெரிய ஹவுஸ் இருக்கிறாங்க, ஹஜரத் சையத் உஸ்மான் ஹாரூனி, அவங்களுக்கு போய் என்னோட சலாத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க போய் ஹிதமத் எடுத்து அவங்கள்ட்ட பையாத் ஆகி அவங்கள்ட்ட ஃபைல் ஹாசில் ஆகுங்க. அவங்க தான் உங்களோட முர்ஷித் முரப்பி. புரியுதா? விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன உஸ்மான் ஹாரூன் நாயத்துடைய ஆலா ஷானுக்கு இதெல்லாம் தலாலத்து. மாஷா முதல் தலாலத்து என்ன? பிறந்தது தாரு சுன்னால, திருமண இடம்லாம் இல்முல் ஹதீஸ். காதுல உடுறது இதுதான் உணவு. ஹத்தசனா ஹத்தசனி அக்பரணி அக்பரனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் உணவு. மாஷா காதுல கேட்கும். அப்படி உள்ள தாரு ஷரீஃப், தாரு சுன்னா நைஷாப்பூர் விலாயத் ஷரீஃப். புரியுதா? அதே மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் அவர்கள் லிசானு ஷரீஃபால உஸ்மான் ஹாரூன் நாயத்தை ஹாஜா நாயத்தை பெரிய கௌசுல் ஆலம். மாஷா அல்லாஹ் இது இரண்டாவது தலாலத், உஸ்மான் ஹாரூனுடைய ஆலா விலாயத். மூணாவது மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்திக்கு உஸ்மான் ஹாரூனிய முர்ஷித் முரப்பி ஆக்குறாங்க. மொயினுத்தீன் நீங்க போய் உஸ்மான் ஹாரூனி அவங்களுக்கு போய் என்னோட சலாத்தை போய் தஹியத் ஆகிட்டு அவங்கள்ட்ட பையத் செஞ்சு அவங்கள்ட்ட ஹிதமத் எடுத்து அவங்க தான் அவங்களோட முர்ஷித் முரப்பின்னு கௌசுல் ஆலம் இஜாசத்து இதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி மிகப்பெரிய விலாயத்துடைய ரிஃபாத்துல அலீமு ஷான் ஆலா அர்ஃபா மகாம்ல உள்ளவங்க கௌதனா சையத் உஸ்மான் ஹாரூனி நைஷாபூரி ஜன்னத்துல் முஅல்லல் மக்கி ரலியல்லாஹு ஹாஜானாக 26 வருஷம் ஹிதமத் எடுத்திருக்காங்க ஹஜரத் உஸ்மான் ஹாரூனி. எத்தனை வருஷம்? 26 வருஷம். நம்ம என்ன செய்யறோம்? வரும்போது டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க, ரிட்டர்ன் டிக்கெட். எதிர்பார்ப்பு நமக்கு நிறைய இருக்குது, வாண்டட் நிறைய இருக்குது, ஆனா ரிட்டர்ன் டிக்கெட்டோட வரோம். அங்க 26 வருஷம் சுல்தான் அவளிய போய் உட்கார்றாங்க. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்ஹார் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்திய கௌசுல் ஆலம் உஸ்மான் ஹாரூனுக்கு அனுப்புறாப்புல உஸ்மான் ஹாரூன் நாயின் எல்லா தௌலத்தையும் கொடுத்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் அலில் அஸீம்ல மதீனா முனவ்வரால ரௌதத்துல் கரீம்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலில் அலீம்ல கொண்டு போய் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்திய நாயகத்துடைய நாராயண் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. 26 வருஷம் எல்லா தர்பியத்தும் கொடுத்து மாஷா அல்லாஹ் செல்லாலத்து கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. நான் தொடக்கத்துல சலாம் போதுனே, அந்த சலாம் ஹாஜா நாயகன் தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் கரீம்ல இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலீல் அலீம் மாஷா அல்லாஹ்
खाजा मोइनुद्दीन चिश्ती सलाम तहियत कन्मणि नायक सल्लल्लाहु अलैहि वसल्लम मिसाल हक़ुल करीमान जवाब शरीफ से वालेकुम अस्सलाम या सुल्तानुल औलिया उस्मान हारून நாயகத்துக்கு பெரிய சந்தோஷம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிசால் ஹक़ுல் கரீமான் பிஷாரத் அவருடைய பிள்ளை கொடுக்குறாங்க. சுல்தானுல் அவுலியா உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு அன்னைக்கு என்ன பெரிய ஈதுல் அக்பர் ஆயிருச்சு. உஸ்மான் ஹாரூனுக்கு ஈதுல் அக்பர் ஆயிருச்சு. அவங்களோட முரீது பிள்ளைய அவங்களோட கபுதுல் கரீமான உஸ்மான் ஹாரூனுடைய கபுதுல் கரீமான खाजा मोइनुद्दीन चिश्ती है हबीबुल्लाह नूरुल्लाह मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम लिसान हक़ुल करीमान माशाअल्लाह ना बिशारत तैयबा सुल्तानुल औलिया वालेकुम अस्सलाम या सुल्तानुल औलिया मोइनुद्दीन खाजा नायकத்துக்கு உம்மா அப்பா வச்ச பேரு சையத் முகமது ஹசன். मोइनुद्दीन யாருக்கு வச்ச பேரு रहमतुल्लाह अलैहि सल्लल्लाहु अलैहि वसल्लम लिसान हक़ुल करीमान पढ़ते बिशारत तैयबा माशाअल्लाह मोइनुद्दीन माशाअल्लाह. அப்போ உஸ்மான் ஹாரூனுடைய சுஹபத் ஷரீஃபுடைய அந்த பரக்கத் ஷரீஃப் கொண்டு खाजा मोइनुद्दीन चिश्तीக்கு रहमतुल आलमीन ताजुल अंबिया वल मुरसलीन हबीब रब्बुल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मिसाल हक़ुल करीमान माशाअल्लाह सुल्तानुल औलिया என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்பு கொடுக்கிற அளவுக்கு खाजा मोइनुद्दीन चिश्तीய உரூஜ் ஆக்கி வச்சது மாஷாஅல்லாஹ் உஸ்மான் ஹாரூன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமில் எத்தனையோ அவுலியாக்கள் கபூலியத்து ஜவாபு ஷரீஃப் எல்லாம் வந்திருக்குது மாஷாஅல்லாஹ். சுல்தானுல் அவுலியாங்கிற லக்பு சையதுல் அம்பியா வல் முர்சலீன் அபுல் காசிம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹक़ுல் கரீமான் இந்த பிஷாரத் खाजा मोइनुद्दीन चिश्தியை தவிர வேற யாருக்கு நாயகம் கொடுக்கல மாஷாஅல்லாஹ். சுல்தானுல் அவுலியா மாஷாஅல்லாஹ். சுல்தானுல் அவுலியா மசாலா என்ன खाजा நாயகத்துடைய खुसूसी आलमत இது மாஷாஅல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல खाजा मोइनुद्दीन चिश्ती நாயகத்தை உஸ்மான் ஹாரூன் கொண்டு ஒப்படைச்ச உடனே சமிட் பண்ண உடனே खाजा नायகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் தஹியத் ஆகறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாதுஷா அன்பியா अस्सलाम हज़रत खैरुल वरा अस्सलाम ज़ीनत फर्श ज़मीन अस्सलाम जानशीन अर्श बरीन अस्सलाम ताजदार रहनुमा अस्सलाम इफ्तिखार हल्लतान माशाअल्लाह. खाजा नायक सलाम बख्शिश பண்ண பிறகு மாஷாஅல்லாஹ் रहमतुल्लाह अलैहि सल्लल्लाहु अलैहि वसल्लम அதுக்கு ஜவாப் முஸ்லிம் எப்படி கொடுக்குறாங்க மாஷாஅல்லாஹ் वालेकुम अस्सलाम या सुल्तानुल औलिया खाजा मोइनुद्दीन वालेकुम अस्सलाम या सुल्तानुल औलिया खाजा मोइनुद्दीन. எங்க இருந்து வருது அவுலியாக்களுடைய அரசர்னு யாரு எந்த ஹதரத்துல் கரீம்ல பேர் வருது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுல்லியத் ஷரீஃப் நாயகத்துடைய ஹுல்லியா ஷரீஃபை பயானத் செய்யக்கூடிய விஷயத்துல सैयदना अहल बैत अत्हार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम वसी रसूलुल्लाह नफ्स मुहम्मदी अली करमल्लाहु वजहु अलैहि वसल्लम அவர்களை போல பயான் செய்யறதுக்கு வேற யாரும் கிடையாதுங்கறாங்க ஐமத்தின்கள் மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுல்லியத் ஷரீஃப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெய்வீக பேரழகு எப்படி இருக்குன்னு சொல்லி அத பயான் செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யர் மாஷாஅல்லாஹ். ஆமீன். புரிஞ்சா அது மாஷாஅல்லாஹ். என்ன அலி நாயக தவிர ஹுல்லியத் ஷரீஃப் சொல்ல யாரும் முன் வர மாட்டாங்க, பயப்படுவாங்க மாஷாஅல்லாஹ். சாதாரண விஷயம் அல்லவே மாஷாஅல்லாஹ். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய ஹுல்லியா ஷரீஃப் பயான் செய்யும் அற்புதமா செய்வாங்க மாஷாஅல்லாஹ். மர்ஆஹு பதாஹத்தன் ஹாபஹு மாஷாஅல்லாஹ். சரதாசுடைய வல்லாஹ் வஜஹு அலைஹி ஹதரத்துல் குத்ஸி அலீம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஹைபத் உண்டாகும். ஹைபத் உண்டாகும். மர்ஆஹு பதாஹத்தன்
ஜிப்ரீலே அந்த ஹதரத் கரீமுல் என்ன அடங்கிதான் வருவாப்புல. ஜிப்ரீலே அடங்கிதான் வருவாப்புல மாஷா அல்லாஹ் அந்த ஹதரத் கரீமுல் மாஷா. எப்படி உள்ள சாத்த குதுசியா? எப்படி உள்ள சாத்த குதுசியா? அந்த தாத்த குதுசுல் அலில் அதீம் இருந்து மாஷா அல்லாஹ் ஜவாப் ஷரீஃப் வருது खाजा मोइनुद्दीन के எப்படி वालेकुम अस्सलाम या सुल्तान दौलिया खाजा मोइनुद्दीन, वालेकुम अस्सलाम या सुल्तान दौलिया खाजा माशा अल्लाह अल हय्युल कय्यूम अल्लाहुल जलाल. ஆசீன்களான நாகிசீன்களான நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தௌஃபீக் கொடுத்திருக்கிறான். அந்த खाजा मोइनुद्दीन चिश्ती உடைய நாலேன ஷரீஃபை நமக்கு கொடுத்து மாஷா அல்லாஹ் சிஸ்தியால் நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மட ஹக் இருக்குது खाजा मोइनुद्दीन चिश्ती माशा अल्लाह. நம்மட ஹக் எங்க இருக்குது? खाजा मोइनुद्दीन चिश्ती உடைய கலமே ஷரீஃபுடைய தஹத்துல இருக்குது மாஷா அல்லாஹ். துனியாலயும் ஆখিরাத்திலே என்ன நம்மட खिताबுக்கு सरकार हुजूर गरीब नवाज माशा अल्लाह जवाब செய்வாங்க. நம்ம सरकार உஷாக்கான குலாமான குலாம் மாஷா அல்லாஹ். நம்ம மசாலா என்ன? खाजा मोइनुद्दीन உடைய உஷாக்கான குலாமான குலாம் மாஷா அல்லாஹ். அவரோட பீரா முர்ஷ ஷாஹிதா இருக்கிறார். खाजा உஸ்மான் ஹாரூன் சாட்சியா இருக்கிறார் மாஷா அல்லாஹ். அவரோட பீரா முர்ஷ खाजा உஸ்மான் ஹாரூன் உடைய நாலே ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் மாஷா அல்லாஹ். सरकार உஸ்மான் ஹாரூன் என்ன விட்னஸா இருக்கிறாங்க, ஷாஹிதா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆமீன். நம்மளோட ஹக் இருக்குது खाजा मोइनुद्दीन चिश्ती மாஷா அல்லாஹ். ஏனா वालेकुम अस्सलाम या सुल्तान दौलिया खाजा मोइनुद्दीन रिसाल हक़ल करीमन बिशारत. अब सुल्तान दौलियान रहमतुल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम இந்த உம்மத்துக்கு யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த சுல்தான் தௌலியாவோட ஷேக் நாயகம் ஹஜ்ரத் உஸ்மான் ஹாரூனி மாஷா அல்லாஹ். அந்த சுல்தான் தௌலியா खाजा मोइनुद्दीन चिश्ती அவங்களோட முர்ஷித் முரப்பியான ஹஜ்ரத் உஸ்மான் ஹாரூனி நாயகம் மாஷா அல்லாஹ் வுது செய்யறதுக்கு அந்த காலத்துல என்ன ஹீட்டர்லாம் கிடையாது, இந்த பாய்லர் இருக்கும். அது தெரியுமில்ல, இது தீ போட்டு கங்கு போட்டு என்ன அந்த மாதிரி அந்த பாய்லர் தூக்கி என்ன खाजा நாயகம் அவங்களோட அமாமத் ஷரீஃபுக்கு மேல தலைக்கு மேல தூக்கி சமக்குவாங்க. உஸ்மான் ஹாரூனி சர்க்கார் வுது செய்யறதுக்கு ஹாட் வாட்டர் சுடு தண்ணி உண்டாக்குற அந்த பாய்லரை சுடு தண்ணி வைக்கிற அந்த அடுப்பை என்ன உள்ள தீ கலக்கும், அதை தன்னுடைய அமாமத்துக்கு மேல தூக்கி சமக்குவாங்க खाजा मोइनुद्दीन चिश्ती. உஸ்மான் ஹாரூனி உடைய खादिமாக தன்னை பார்க்கிறதுல மிகப்பெரிய ஆனந்தம் மிகப்பெரிய சந்தோஷம் खाजा मोइनुद्दीन चिश्तीக்கு மாஷா அல்லாஹ். அதனால மாஷா அல்லாஹ் खाजा मोइनुद्दीन चिश्तीய ரஹ்மத்துல் ஆலமீன் தாஜுல் அன்பியா வல் முர்சலின் ஜித்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கல் கரீமால் சுல்தான் அவுலியா खाजा मोइनुद्दीन ஸல்லல்லாஹு மாஷா அல்லாஹ் என்ன பிஷாரத் கொடுத்தாங்க. அல்லாஹ் खाजा मोइनुद्दीन चिश्तीயோட விசால் முபாரக்கால ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபி ஹுப்பில்லாஹ் சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஏரான் ஆகனா खाजा का अल्लाह बिशारत खाजा गरीब नवाज विशाल मुबारक और इंतकाल सरकार उड़े जबहत शरीफ ले हादा हबीबुल्लाह मात फी हुब्बिल्लाह माशाअल्लाह नूरानी दान कलिमत எழுதிருந்துச்சு மாஷாஅல்லாஹ். हादा हबीबुल्लाह अल्लाह उड़े हबीब माशाअल्लाह मात फी हुब्बिल्लाह अल्लाह ने मोहब्बत का होता है इकरार माशाअल्लाह मात फी हुब्बिल्लाह हबीबुल्लाह उड़े मुर्शिद यार उस्मान हारूनी माशाअल्लाह. हबीबुल्लाह उड़े मुर्शिद यार खाजा सैयद उस्मान हारूनी नशापुरी रदियल्लाहु अन्हु மாஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மேல உச்சத்துல உள்ள பெரிய தரஜானா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹருல் அலீல் அலீமுல நிறைஞ்சி வாழக்கூடிய நம்முடைய உம்மா சய்யிதா அவ்வல் உம்முல் முஃமினீன் உம்ம சய்யிதத்துல் ஆலமீன் சய்யிதா தய்யிபா தாஹிரா ஜாஹிதா ஜக்கியா ஆரிஃபா सुल्ताना मलिका उबिना खदीजतुल कुबरा अलैहिस्सलाम
வாஃபாது அலைந்தல் பரக்காத் மின்ஹா தஹரத்தால் ஆமீனுடைய கதமேனி ஷரீஃபைன் தஹத்தில் இருக்கிறாங்க. ஜன்னத்துல் முஅல்லால ஹதீஜா நாயகத்துடைய திரு பாத மலரடி அடியில மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. ஹாஜர் உஸ்மான் ஹாரூன். உஸ்மான் ஹாரூனின் பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள மஹப்பத்தினால உஸ்மான் ஹாரூன் நாயகத்தை ஹதீஜா நாயகத்துடைய கதமேன் தஹத்தில் வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குச்சா? உஸ்மான் ஹாரூனி சர்க்கார் பேர்ல ஹாஜா முஹிதுddinக்குள்ள அந்த மஹப்பத் ஷரீஃபால அந்த பிரியத்தால அவங்களோட இடம் எதாக்கிட்டாங்க. கபூர் ஷரீஃப் எங்க இருக்குது? ஹதீஜா நாயகத்துடைய கதமேன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால மாஷா அல்லாஹ் அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நாயகம் இஸ்திரஹா செய்றாங்க. ஆயிஷா நாயகத்துடைய பைத்து ஷரீஃப் ஹுஜ்ரத் முபாரக்காவுல எஜமா ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. கைலுலா நோம் மாஷா அல்லாஹ். என்ன திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு ஹதீஜா ஹதீஜா ஹதீஜான்னு சொல்லி சவுண்ட் கொடுத்தாங்க. ஆயிஷா நாயகம் பதறி ஓடி வந்து சையதி யா ரசூலுல்லாஹ் ஹதீஜா எங்க வந்தாங்க? ஹதீஜாவுடைய சவுத் ஷரீஃப் கேட்டுச்சு. பாஸ்தா ஹதீஜா நாயகத்துடைய உக்து சகோதரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்ய வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காண வந்திருக்கிறாங்க. மாஷா அவங்கள பார்த்த உடனே அண்டி ஹதீஜாவுடைய சவுத் ஷரீஃபோட அல்லாஹ் ஹதீஜா நாயகத்துடைய சவுத் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத் இப்படி எந்த அளவுக்கு ஆலா தரஜா மாஷா அல்லாஹ் ஹதீஜாவுடைய சவுத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் சங்கையான சத்தத்துக்கு கௌரவமான ஹதீஜா நாயகத்துடைய சப்தத்துக்கு மாஷா அல்லாஹ் கிரேட் சவுண்டுக்கு மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய இஸ்ஸத் மாஷா ஹதீஜா நாயகத்துடைய உக்து சகோதரி நாயகத்தை ஜியாரத் செய்ய வந்திருக்கிறாங்க. அவங்களோட குரலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுடைய சவுத் ஷரீஃபோட இருந்துச்சு மாஷா. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்துக்கும் பிரியத்துக்கும் அன்புக்கும் அளவே இல்லாத அளவுக்கு ஆளாக இருக்கிற உம்மா ஹதீஜா நாயகத்துடைய கதமேன் ஷரீஃபுடைய தஹத்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ஹாரூனி மாஷா எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா, எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா. அபூல் ஹசன் ஷாதிலி இமாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் எனக்கு எல்லாம் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அல்லாஹ். ஒரு ஹபீபுல் ஆலத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய வாரிசா உலகத்துல பிறக்க வச்சுட்டு அதோட பெரிய பாக்கியம் இல்லை அல்லாஹ். ஆனா நான் மூத்தா போய் தத்ஃபீன் பண்ணும்போது என்ன என் பக்கத்துல எவ்வளவு பெரிய பாவி யாரும் அடங்கு நடத்த போய் என்ன நான் தத்ஃபீன் ஆயிடாம என்ன காப்பாத்த அல்லாஹ்னு துஆ செஞ்சாங்க சார். எப்படி புரியுதா? எனக்கு பெரிய தௌஃபீக் எல்லாம் கொடுத்துட்டா அல்லாஹ் துனியால. உன் ஹபீபுல் ஆலத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய வாரிசுல என்ன பிறக்க வச்சுட்டா அல்லாஹ். ஹுசைன் இப்னு ஹசன் சையது சாதாத் நஜீபு தரஃபைனா என்ன ஆக்கிட்டா அல்லாஹ். நான் நாளைக்கு மௌத்தா போய் தத்ஃபீன் ஆகும்போது என்ன அடக்கிற கபருக்கு பக்கத்துல யாராவது உனக்கு மாறு செஞ்ச பாவி ஆசியா அடக்கப்பட்டு அந்த கபருல அதாபு நடந்துட்டு இருந்தா அல்லாஹ் என் நிலை என்ன அவனு பயந்தாங்க சாதி. அப்போ ஒவ்வொரு மூமினும் உலகத்துல நம்ம வீடு கட்டுறதை பத்தி நம்ம பிளானிங் எல்லாம் பண்றோம். நம்மள கபூர் எங்க அமையணும், எப்படி அமையணும், யாரு பக்கத்துல அமையணும் அது என்ன திங்க் பண்றதே இல்லை. அதை நம்ம யோசிக்கணும், அதுக்கு துஆ செய்யணும். மாஷா அல்லாஹ் ஷாதிலி இமாமுக்கு அல்லாஹ் இல்ஹாம் கொடுத்தான். நூருத்தீன் இந்த உலகத்தை நான் தஹ்லீக் பண்ணதுல இருந்து எந்த மனுஷன் ஜின்னிட காலடியும் படாத இடத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறேன் மாஷா. அங்க நீங்க மட்டும்தான் இருப்பீங்க மாஷா. அல்லாஹ் ஹுமைதரா ஷரீஃப் அல்லாஹ் கொடுத்த அபுல் ஹசன் அலி ஷாதிலிக்கு மாஷா. ஹுமைதரா ஷரீஃப்ல நான் ஷாதிலி இமாமுக்கு முன்னாடி யாரும் தத்ஃபீன் ஆன கிடையாது. யாருடைய பாதம் படாத இடத்தை கொடுத்த அபுல் ஹசன் அலி ஷாதிலி குத்புல் அக்பர் இமாமுனா சையதி நூருத்தீன் அபுல் ஹசன் அலி ஷாதிலி சாஹிப் அல் ஹுமைதரி ரலியல்லாஹு தஆலா அஃபாது அலைஹி அல் பரகாத். புரிஞ்சா? யாருடைய பாதம் படாத இடத்தை அல்லாஹ் ஷாதிலி இமாம் கொடுத்தாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியமிக்க இடத்தை கொடுத்துட்டான். ஹதீஜா நாயகத்துடைய கதமேன் ஷரீஃபுடைய தஹத் மாஷா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனைனி ஷரீஃபைனுடைய ரஹ்மத்து
முகத்தஸா சதாவும் எந்த கபர் அத்ஹர்ல நாசில் ஆகிக்கிட்டே இருக்குமோ அந்த நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் சையதா ஹதீஜா நாயகத்துடைய கபர் அத்ஹர் ஷரீஃபு தஹத்துல மாஷா அல்லாஹ் என்ன இருக்குது ஹஜரத் சையத் உஸ்மான் ஹாரூனி நைஷாபூரி ஜன்னத்துல் முஅல்லல் மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் அலைஹி அல் பரக்காத் மின்ஹு தஹரத் அல் கபர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம நல்லா சரியா அல்லாஹ்வுடைய இந்த மஹபூபின்களுடைய அஸ்மாஇ கிராம் நம்முடைய திருநாமங்களை சொல்றமே அந்த பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நமக்கு சஆதத்து தாரின் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் ஆமீன் அல்லாஹ்வுடைய ரிضا அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி ரிضا அல்லாஹ் நமக்கு என்ன அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்குவான் ஆமீன் நாம பாவியா இருந்தாலும் மாஷா அல்லாஹ் இவ்வளவு நேரம் நம்ம என்ன உஸ்மான் ஹாரூனுடைய இஸ்மு ஷரீஃபையும் காஜா மொயினுத்தீனுடைய இஸ்மு ஷரீஃபையும் மஷாயிஹ் கிராமுடைய அஸ்மாஇ இலாவையும் நாம சொல்ற தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தான மாஷா அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொண்டு நமக்கு மாஷா அல்லாஹ் ஈமானியத்தான வாழ்க்கையிலையும் துனிவியத்தான வாழ்க்கையிலையும் உக்ரவியத்தான வாழ்க்கையிலையும் எல்லா சாதத்தையும் முத்தலகா நமக்கு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மாஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்கங்கறத எந்த விதமான ஷக் இல்ல லா ஷக் ஃபீஹி மாஷா ஆமீன் புரியுதா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ மகா கௌரவமிக்க மிகப்பெரிய கௌசுல் அக்பர் முர்ஷித் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி سيد عثمان هاروني نيشابوري جنة المعلى المكي رضي الله تعالى عنه وفعل علينا البركات منه دهر آمين آمين உருஸ் முபாரக் உடைய சங்கையான தினமாகும் இந்த ஷவ்வால் மாசம் வேற ஹஜ் மாசம் ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலு பைத் அத்ஹார் سيدة طيبة طاهرة زكية أول أم المؤمنين زوجة رحمة للعالمين أم سيدة العالم مولاتنا خديجة الكبرى عليه الصلاة والسلام كلمين الشريفين طيبين طاهر نير النسل تات مبارك على الكرم مرشد خواجہ معین چشتی غوث الاکبر سید عثمان ஹாரூனி நாயகத்துடைய எல்லா மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி மாஷா அல்லாஹ் உஸ்மான் ஹாரூனி நாயகத்துடைய எல்லா விதமான மததுக்கும் ஹிமாயத்துக்கும் விலாயத்துக்கும் அவர்களுடைய எல்லா ஃபயூது ஹசனாத் பரக்காத்துக்கும் வாரிதீர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அனைவரையும் தௌஃபீக் செய்வானா ஹஸ்புனல்லாஹு வயுதீன அல்லாஹ் ஃபضله ورسوله ربنا تقبل منا بحرمة الفاتحة بالله من الشيطان الرجيم قال الله تعالى في شأن حبيب الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه مگر دامے بلا مفتاد کشتی آمین ضعیفان و شکستارات پشتی آمین حق خواجہ عثمان ہارون حق خواجہ عثمان ہارون حق خواجہ عثمان ہارون مدد کڑیا معینودی چشتی مدد کڑیا معینودی چشتی کڑیا معینودی چشتی مدد 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 کو رحم کو کرم کو نظر کو لطف کو امداد کو دین دنیا شاد کو خوش آباد کو نور اللہ نور محمد نور فاطمی نور علی نور حسن نور حسین نور خديجة نور حمزة ووصل على خواجة معين الدين أحيي قلوبنا بنور معرفتك أبدا كما تحيي الدين بحق لا إله إلا الله محمد رسول الله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحيي وترضى بنصلي على سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.